அப்ப அண்ணன் பாணியில சொல்லலாம் அவங்களாம் சைத்தானிக்கு பச்சா மீதி 65 அவங்க ஓட்டு போடல. ஆமா, கடவுளின் பிள்ளைகள் அப்படி இல்லைன்னா ஓட்டு போடாதவங்க சாத்தானின் பிள்ளைகள் தான் ஆப்வியஸ்லி. அப்போ நீங்க சாத்தானின் பிள்ளை இல்லையா? சரி, ஓகே. ஐயா, நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னே சொல்லல. 1000 ரூபாய் என்ன சீர்திருத்தம் பண்ண போறேன்? கலைஞர் பேரை தூக்கணும்ல, அதான் சீர்திருத்தம். சீர்திருத்தங்கிறது ஆனா கைவிடப்பட்டார். 2500 வரப்போகுது. ஏன்னா கொடுக்கும்போது கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சு தானே கொடுக்கும். அந்த மாதிரி கொடுக்குற தெய்வம் 2500 கொடுக்க போகுது. 1000 ரூபாயோட 1.5 மடங்கு அதிகம். ஏங்க, நானே கூரை வீட்டுல இருக்கிறேன், ஏன் என் கூரையை பிச்சுட்டு கொடுக்கணும்? நீங்க நேரா வாசல்ல வந்து அது ஒரு பழமொழியாவே இருந்தாலும் அந்த கூரை வீட்டுல இருக்குங்க, எதுக்கு கூரையை பிக்கணும்? கூரையை சரி பண்றது யாரு? கடவுள் அதிக பக்கம் அந்த ஜென்ம பாவம், அந்த கர்ம வினைங்கிற ஜென்ம பாவம் விவிலியத்தின் அடிப்படை. ஒரு படத்துல ஐ திங்க் சத்யராஜன் நினைக்கிறேன், என்னடா டபக்குன்னு செத்து போயிட்ட அப்படின்னு கேட்பாரு. அந்த மாதிரி அந்த மாதிரி இது வந்து நம்ம ஜோக்கா பேசுறோம். யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் விஜய்க்கு கிடைச்சிருக்குங்கிறதா. அது எலெக்ஷன் விஜய். ஆனா கடவுளே அஜித்தேன்னு தான் இருந்துச்சு அந்த பட்டம் அவருக்கு தானே. ஆமா, கடவுளே அஜித்தேன்னு சொன்னாங்க. ஆனா உண்மையாகவே அப்படி சொல்லாமலே கடவுளாக விஜய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி அவருக்கு இருந்துச்சு. அமித்ஷா, பிஜேபி காரங்க, கவர்னர் அவங்களாம் சந்திப்பாங்க. அவங்கள விடுங்க சார், அவங்க கட்சி இல்லையா? அவங்கள விடுங்க சார், அவங்க அப்படிதான் செய்வாங்க. அப்ப கிட்டத்தட்ட இது என்ன மாடல்? பிஜேபி மாடல். செவ்வாழை ஒரு போஸ்டிங்கை போட்டு விடு, எதுக்கு நம்ம கூடவே வச்சிருக்கு கேள்வி வராதுல. இப்பதான் ஒரு ஸ்பெஷல் போஸ்டிங் கூடவே இருக்கலாங்கிற கொஸ்டின் கேட்க முடியாத மாதிரி யோசிச்சிட்டாங்க. ஆனா இந்த மாதிரிலாம் நீங்க யோசிச்சீங்கன்னா அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு தமிழக மக்கள் வந்து 65% அப்படி இல்ல, 35% விட்டுருங்க சார். நாங்க 35% வர. அப்ப சாதாரண வாக்காளர்கிட்ட உங்களுக்கு இந்த கேள்வி கூட எதிரா உன்னை ஹெவியா லைக் பண்ண வச்சதுங்கிற கேள்வி கூட இல்லையா? நீங்க காரணம் கேட்க கூடாது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா. அப்புறம் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஒரு கடவுளின் ஆட்சியில் இருக்கிறோம் நம்ம. இதுக்கு முன்னால் சாதாரண அற்ப மானிடர்கள் அவங்களும் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பதவியாக இருக்கும்போது கூட ஒருத்தர், ஏன்னா சட்டமன்றத்தில் பேசப்படுறது வந்து நம்ம அப்படி ஜஸ்ட் லைக் தட் போயிட முடியாது. சில நேரங்கள் வாழும் தெய்வமாங்க, அப்புறம் அமரருமாங்க. இப்போ வந்து வாழும் கடவுள் தளபதி விஜயின் பேரால் அப்படின்னு ஒருத்தர் உறுதிமொழி எடுக்கிறாரு. அப்புறம் முன்னாடி இருக்கிறவர் கூப்பிட்டேப்பா கடவுளின் பேரால் எடு, அவருக்கு இன்னும் கடவுள் பதவி ஒன்றும் வழங்கப்படலை. மும்பையில் வந்து ஒருத்தர் போயிட்டு ஹைகோர்ட்டில் நான் தான் இயேசு, நான் தான் கிருஷ்ணர், நான் தான் அல்லா, என்ன டிக்ளேர் பண்ணுங்கன்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தார். அவன் கோர்ட் வந்து யார் கடவுள்னு டிக்ளேர் பண்ணுற அதிகாரம் வந்து கோர்ட்டு கிடையாது வெளிப்படும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இப்போ கடவுளின் ராஜ்யத்தில் இருக்கிறோம். ஏன்னு சொல்கிறோன்னா, நிறைய வாக்குறுதிகள் கொடுத்து விஜய் வந்தார். 2500 ரூபாய், அப்புறம் 6 உருளைகள் சிலிண்டரு, அப்புறம் வந்து கல்யாணம் முடிஞ்சால் அவங்களுக்கு வந்து தங்கம், பிறந்தா மோதிரம், அண்ணன் சீர், அது இது நிறைய சீர். அப்புறம் பார்த்தா ட்விட்டர்லேயே ஒரு நாள் ட்விட்டர் ஸ்பேஸில் பேசிகிட்டு இருந்தாங்க. நாளைக்கு நம்ம அண்ணன் வருவார், அண்ணன் வந்து நண்பா நண்பீஸ் காசு இல்லை, சாரி ஒரு நாள் பொறுத்துருங்க, அப்புறமா தரேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, முன்னாடி இருந்த ஆட்சி எல்லாத்தையும் கஜானாவை வலிச்சிட்டு போயிடுச்சு, அதனால் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கன்னா, அண்ணா நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்கண்ணா, நீங்கள் ஆட்சியில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம தம்பிகள் வந்து 1000 ரூபா அனுப்பி வைன்னு சொன்னா 1000 ரூபா அனுப்பி வச்சுருவாங்க. உலகத்தில் மன்னிக்கத்தக்கவர்கள் யாரை நம்ம மக்கள் மன்னிக்கிறாங்கன்னா, கடவுள்லாம் மன்னிச்சிடுவாங்க. மனுஷனை சாதாரண சக மனிதன் ஒரு தவறு செய்தால் அவங்க மன்னிக்க மாட்டாங்க. கடவுள் எதுவுமே கொடுக்கலனாலும் கடவுள் வந்து மன்னிச்சிடுவார். ஸோ அப்படி ஒரு எல்லாரும் மன்னிக்கத்தக்க இடத்தில் இருக்கிறார். அப்படிங்கிற பொழுது மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்கிறவன் பெரிய மனுஷன். ஆண்டவர் சொன்னது எல்லாரையும் எல்லாராலும் மன்னிக்கப்படுகிற ஒரு கடவுள். கரெக்ட். ஸோ அந்த கடவுளின் ராஜ்யத்தில் நம்ம இருக்கிறோம். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, நீங்கள் கடவுள்னு ராஜ்யம் சொன்னதுனால பொதுவாக நம்ம கடவுள்கிட்ட வேண்டுறோம், நம்ம தேவைகளை கேட்குறோம். எல்லா மனுஷனும் அவன் ரேஞ்சில் ஒரு கஷ்டப்படுறான். நம்ம என்ன நினைக்கிறோம், கடவுள் வந்து அப்படி சும்மா எல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டார், ஒரு நல்ல ஒரு பெரிய திட்டம் வச்சிருப்பாரு, இன்னைக்கு உனக்கு கஷ்டத்தை தர்றாருன்னா பின்னாடி பெருசாக தருவார். ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி ஆண்டவன் நல்லா உங்களை சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த டோனில் தானே நம்ம கடவுளை பார்க்குறோம். அதனால கடவுள் ஆட்சிங்கிற பட்சத்தில் அவருக்கு வாக்களித்தவர்கள் மற்றவங்களை விட்டுருவோம், மீதி 65% விட்டுருவோம். அந்த 35% என்ன நினைப்பாங்கன்னா, அப்போ அண்ணன் பாணியில் சொல்லலாம் அவங்களாம் சைத்தானிக்கு பச்சா, மீதி 65 அவங்க ஓட்டு போடல. ஆமா, கடவுளின் பிள்ளைகள் அப்படி இல்லைன்னா ஓட்டு போடாதவங்க சாத்தானின் பிள்ளைகள் தானே ஆப்வியஸ்லி. அப்போ நீங்க சாத்தானின் பிள்ளை இல்லையா? சரி, ஓகே. ஐயா, நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னே சொல்லல. சரி, ஸோ அதனால அவங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒன்றும் பரவாயில்ல. இப்போ நீங்க இப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகையை நான் கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, நான் கொஞ்சம் சீர்திருத்தம் பண்ண வேண்டியது இருக்கு, வர வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். 1000 ரூபாய் என்ன சீர்திருத்தம் பண்ண போறேன்?
கலைஞர் பேரை தூக்கணும்ல. அதான் சீர்திருத்தம். சீர்திருத்தங்கிறது இப்ப நான் என்ன நினைப்பேன்னா, இப்ப திமுக வந்துட்டு 2021 வந்து 1.5 வருஷம் நியர்லி 2 வருஷம் நெருங்கும் போது அதை காசை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. புதுசா ஒரு திட்டம் கொண்டு வர்றோம், மாதம் பெரிய அமௌண்ட் வருது, ஒரு மாசம் கொடுத்து அடுத்த மாதம் ஸ்டாப் பண்ண முடியாது, அப்போ ஒரு பெரிய திட்டம் போடனால அவங்க ஒரு டைம் எடுத்துக்கிட்டாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு அதுவே பெரிய விமர்சனமாய் தான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பட் ஆல்ரெடி நடைமுறையில் இருக்க திட்டம் தான். அந்த 1000 ரூபாய் அப்படி கண்டினியூ பண்ண முடியும். நம்ம கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்க 2500 வந்துடும் சீக்கிரத்துல, அது வரைக்கும் இந்த 1000 ரூபாய் ஆல்ரெடி வாங்கிட்டு இந்த 1000 ரூபாய் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கலாம். ஆனா அதை ஏன் சொல்லலைன்னா அந்த கலைஞர் பேரை மாத்தணும். அதுவுமே ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. பொதுவாக ஜெயலலிதா வந்தா செய்வாங்க, எல்லாரும் செய்யறது தானே. கலைஞர் காப்பீட்டு திட்டம் தான் முதல் முறையா வருது. அவங்க வந்து அந்த தமிழ்நாடு அரசு காப்பீட்டு திட்டம் மாத்துறாங்க. அதுல எல்லாம் தெரியும் தானே, இப்ப ஆட்சிமான அதே பேரையா வைப்பாங்க. அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லாத. நான் நினைக்கிறேன் முதல் நாள் சைன் போட்டார்ல, அப்பவே எந்த பேரையும் மாத்திட்டு 15ஆம் தேதி அக்கௌண்ட்ல காசு வந்திருக்குன்னு சொன்னா ஓஹோ தானே. இப்படி நம்ம யோசிக்கிறோம். ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு, அப்படிலாம் நீங்க லேட் பண்ணாதீங்க, உடனே கொடுங்க, இந்த மாசம் இமீடியட்டா வர வைங்கன்றாரு. இதெல்லாம் நமக்கு புரியுது. ஆனா அந்த கடவுளின் பிள்ளைகளுக்கு கடவுள் நம்மளை சோதிப்பார், ஆனா கைவிட மாட்டார். 2500 வரப்போகுது. ஏன்னா கொடுக்கும்போது கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சு தானே கொடுக்கும். அந்த மாதிரி கொடுக்குற தெய்வம் 2500 கொடுக்க போகுது. 1000 ரூபாயோட 1.5 மடங்கு அதிகம். ஏங்க நானே கூரை வீட்டுல இருக்கிறேன், ஏன் என் கூரையை பிச்சுட்டு கொடுக்கணும்? நீங்க நேரா வாசல்ல வந்து அது ஒரு பழமொழியாவே இருந்தாலும் அந்த கூரை வீட்டுல இருக்குங்க, எதுக்கு கூரையை பிக்கணும்? கூரையை சரி பண்றது யாரு? அதான் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். வாசல் வழியா எவ்வளவு வரும்? கூரையை பிச்சுட்டு வருதுன்னா மொத்த கூரையை பிச்சுட்டு வரும்போது மொத்தமா வந்து விழுங்க. அப்புறம் எனக்கு காசு வந்து போது நான் கூரையை கட்டி ஓடை போட்டுற போறேன், இல்ல காங்கிரீட்டை போட்டுற போறேன். அது வானமே கூரையா இருக்கிறவன் அப்படி யோசிக்கிறாங்க. நமக்கு இத்தனோண்டு தான் கூரை இருக்கு, அதை எந்திரிச்சு போட்டு. அதனால இந்த ஆட்சி கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். அதாவது விஜய்க்கு இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இல்ல தோழர், நீங்க ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே விஜய்க்கு மட்டும் எந்த தலைவருக்கும் கிடைக்காத ஒரு கரிசனம் கிடைச்சது. ஏன் இவ்வளவு 41 பேர் இறந்துட்டாங்க, அதுல யார் மேல தவறு சரிங்கிறது அது விசாரணையில வெளியே வரட்டும். ஆனா ஒரு தார்மீக பொறுப்பு கூட ஏற்காத ஒரு மனிதன், அந்த மக்களை போய் பார்க்காத மனிதன், அங்கிருந்து இமிடியேட்டா கிளம்பின ஒரு மனிதன் எப்படி உங்களால சப்போர்ட் பண்ண முடியுது? அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி கடவுளை மன்னிக்க தயாராக இருந்திருக்காங்க. மன்னிக்கிறது இல்லைங்க. இப்போ வந்து கடவுளுக்கு இந்து மதம் என்று சொல்லப்படுகிற அதற்குள்ள வந்து ஆக்கம், அழித்தல், காத்தல் அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. அழிக்கிறது கடவுள் தான் அப்படிங்கிற பொழுது அதே அந்த ஒரு ஆங்கிள் இருக்கு, கடவுளை மன்னிக்கலாங்கிற ஒரு ஆங்கிள் இருக்கு. கடவுள் வேதாகமத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த இயேசுவோட மேல பிதா அவர் வந்து நிறைய அழிவுகளை செய்தார். அவர் வந்து பாவம்னு நடந்துச்சுன்னா அங்க வந்து நிறைய அழிவுகளை செய்தார். எல்லா விதமான துன்ப துயரங்களுக்கும் நம்ம தான் காரணம், நம்ம தான் அதை தப்பு பண்ணிட்டோம், கர்ம வினை அப்படிங்கிற பொழுது கடவுள் அதற்கு பொறுப்பாக மாட்டார். கடவுள் அதிக பக்கம் அந்த ஜென்ம பாவம், அந்த கர்ம வினைங்கிற ஜென்ம பாவம் விவிலியத்தின் அடிப்படை. ஒரு படத்துல ஐ திங்க் சத்யராஜன் நினைக்கிறேன், என்னடா டபக்குன்னு செத்து போயிட்ட அப்படின்னு கேட்பாரு. அந்த மாதிரி இது வந்து நம்ம ஜோக்கா பேசுறோம். யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் விஜய்க்கு கிடைச்சிருக்குங்கிறதா. அது எலெக்ஷன் ஆனா கடவுளே அஜித்தேன்னு தான் இருந்துச்சு அந்த பட்டம், அவருக்கு தானே. ஆமா, கடவுளே அஜித்தேன்னு சொன்னாங்க. ஆனா உண்மையாகவே அப்படி சொல்லாமலே கடவுளாக விஜய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி அவருக்கு இருந்துச்சு. சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வர்ற அப்படின்னு சொல்றவர் மேல அவ்வளவு விமர்சனம் இருக்கு. அதை அவர்கள் மறுக்கிறார்கள். அவர் அப்படித்தான் ஏற்றுக்கொண்டவர்கள். சிஎம் ஆனதுக்கு அப்புறம் பொதுவா அரசியல்ல நமக்கு ஒரு ஹனிமூன் பீரியட் இருக்கு. அது எவ்வளவு நாள்? 100 நாளா? ஒரு ஹனிமூன் பீரியட் ஒண்ணு வச்சுங்க. ஹனிமூன் அவங்க வசதிக்கு படிதான் ஒரு டே இருக்கு, நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி ஹனிமூன் பீரியட் நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். பொதுவா திமுக எதிர்கட்சியா இருக்கும் அந்த ஹனிமூன் பீரியட் யார் ஜெயலலிதாவுக்கு கொடுத்ததே கிடையாது. முத நாளை கலைஞர் ஆரம்பிச்சிருவாரு, இந்த வாட்டி உதய ஆரம்பிச்சிட்டாப்ல. ஸோ அதனால நீங்க ஹனிமூன் பீரியட் எங்க தலைவருக்கு கொடுத்தாலும் சரி, கொடுக்கலாம் சரி, இந்த 5 வருஷமே நாங்க எங்க கடவுளுக்கு ஹனிமூன் பீரியட் தான். அடுத்த 5 வருஷம் அங்க திருப்பி வரும்போது அவரு செய்வாரு அப்படிங்கிற மனையில தான் இவங்க இருப்பாங்க. நீங்க இன்னைக்கு சொல்றாங்கல்ல, அவர் இன்னைக்கு தாங்க வந்தாரு, நீங்க எப்படிங்க அவர்கிட்ட இவ்வளவு எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்றாங்கல்ல. இந்த கூட்டம் இந்த ஆட்சி முடியும் போது முதல் முறை ஆட்சி பண்றாருங்க. உங்களை மாதிரி காலங்காலமா ஆட்சி பண்ணிட்டே இருக்காரு. அவருக்கு என்ன தெரியும்? அப்பா மகன் பேரன் அவரா எங்க நாட்டு ஆட்சி இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. அவர் டைம் கொடுங்க, இந்த வாட்டி இன்னொரு வாட்டி ஓட்டு போடுங்க, அடுத்த வாட்டி பாருங்கன்னா பாக்குவோங்கிற அந்த மன்னிப்பையும் இந்த கடவுளின் பிள்ளைகள் அவருக்கு கொடுப்பாங்க. நம்ம அதையும் பார்க்க தான் போறோம். இந்த ப்ராசஸ்ல இப்போ வந்து அவர் என்ன சொன்னாரு, என்ன வாக்குறுதி கொடுக்கும்போது என்ன சொன்னாரு, நான் வந்து சாத்தியமானதான் சொல்லுவேன், முடியாத சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ சொன்னது சாத்தியமானதா இல்லையா அப்படிங்கிற ஒரு உரசி பார்க்கிற ஒரு காலகட்டத்தில் இப்போ வந்து இல்லை 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. 10 லட்சம் கோடி கடன்கிறத பிப்ரவரி மாசமே சொல்லிட்டாங்க, கவர்மெண்டே சொல்லிடுச்சு. ஃபேக்ட். அதுக்கு பிறகுதான் அவர் அறிவிக்கிறாருங்கிறது ஃபேக்ட். ஆகத்தக்கது தான். தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் எவ்வளோ,
எவ்வளவு வருவாய் இருக்குது, எவ்வளவு செலவினங்கள் இருக்குது, எவ்வளவு கடன் இருக்குது, எந்த நிதியாண்டில் எவ்வளவு கடனாக வாய்ப்பு இருக்குதுங்கிற வரைக்கும் சொல்லியாச்சு. சரி, அவங்க சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லணும். ஒயிட் பேப்பர் சப்மிட் பண்ண போறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உலகத்திலே முதல்ல ஒயிட் பேப்பர் சப்மிட் பண்ண போற அரசு விஜயோட கடவுளின் அரசு தான் தெரியுமா? இதுக்கு முன்னால அப்படித்தான் பேசிக் கொள்கிறார்கள். என்ன எப்படி நம்ம இப்ப என்ன புரிஞ்சுக்கிறது? அப்படி பார்த்தா பிடிஆர் ஒரு கடவுள், அதுக்கு முன்னால இல்ல அந்த கடவுள் அவங்களுக்கு தெரியல, அவங்க அவுடேட்டட் கடவுள். அதாவது சாய்பாபா உள்ள வந்ததுக்கு அப்புறம் நமக்கு இங்க நிறைய கடவுள்கள் வந்து காணாம போனாங்கல்ல. அண்ணா நகர்ல என் வீட்டு பக்கத்துல ஒரு கோயில் இருக்குங்க, அது நாகத்தம்மன் கோயில். அதுக்குள்ள ஒரு சாய்பாபா சிலையை வச்சுட்டு ஏதோ ஒரு முன்னாடி சாய்பாபா பேரை சேர்த்து சாய் நாக காளியம் ஏதோ ஒண்ணு வச்சுட்டாங்க இங்க பேரை. யார்கிட்ட கேட்டா ஏன் பேரை மாத்தினீங்க? உள்ள சாய்பாபா சிலையை வச்சு கோயில் பேரையும் மாத்திட்டாங்க. இப்ப அந்த கோயில்ல மற்ற நாட்கள்லாம் கூட்டம் இல்ல, வேலைக்கிழமை மழைக்கிழமை தான் கூட்டம் பிச்சுக்குது சாய்பாபா தினம். அந்த மாதிரி அதெல்லாம் அவுடேட்டட் கடவுள். டாஸ்மாக் வந்து ஆட்சிக்கு வந்ததுமே 700 கடையை மூட சொல்ற தைரியம் யாருக்கு அது இருக்கான்னு கேக்குறாங்க. அப்ப எல்லா ஆட்சி டாஸ்மாக்ங்கிற மதுவிலக்குங்கிற ஒன்ன கொண்டு வந்ததே கலைஞர் அவர்கள். அதற்கு பிறகு அதை வாபஸ் வாங்கினாங்க. அப்புறம் திருப்பி ப்ராப்ளம் திருப்பி அதை கொண்டு வந்தாங்க. அதுக்கு இல்ல எம்ஜிஆர் வழியில ஆட்சி செய்யறாரு. எம்ஜிஆர் தான் அது திரும்ப மதுக்கடைகளை திறக்கிறாரு. அது பேக்ரவுண்ட் ஹிஸ்டரிலாம் நமக்கு தேவையே. வாட்ஸ்அப்பில் வருவதுதான் உண்மை, ஐடி விங் தருவதுதான் உண்மை அப்படின்னு ஆகிவிட்ட ஒரு இன்டர்நெட் யுகத்துல நீங்க சொல்ற 75ங்கிறது 75ங்கிற ஆண்டு இருந்ததே இல்லை வரலாற்றுல. இது வந்து கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னுங்கிற மாதிரி வரலாறு வந்து மே நாளுக்கு முன் மே நாளுக்கு பின்னுன்னு தமிழ்நாட்டில் ஆனாலும் இது வந்து புது யுகம். இப்போ வந்து கலியுகத்தில் ஒருத்தர் அவதாரம் எடுப்பார் அப்படிங்கிற போது கலியுகத்தினுடைய முடிவில் ஒருத்தர் அவதாரம் எடுத்து பாவங்களை தீர்க்க வருவார். அப்புறம் பரலோக ராஜ்யம் காத்திருக்கிறது, இறுதி நாள் காத்திருக்கிறதுன்னு சொல்றது மாதிரியே இந்த அறிவிப்புகள் அப்படியே இருக்குது. 2000 தரேன்னு சொன்னேன், ஏன்பா தரலன்னு கேட்க வேண்டிய மக்கள் மாறாக அவரை சாத்தப்படுத்துறாங்க. நீங்க கவலைப்படாதீங்கன்னு, நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அண்ணே, நீங்க அவங்க பார்க்கும்போதே அவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு, நீங்க வந்து சிஎம்ல உட்காந்துறீங்க, எங்களுக்கு அது போதுன்னு, அதை நாங்க ஸ்டேட்டஸ் வச்சோம், அது போதுன்னு. இன்னொன்னு, நீங்க தான் தோத்துட்டீங்கல்ல, நீங்க இது தேவையில்லாம் பேசுங்க, அமைதியா இருங்க, நாங்க தான் பேசுவோம், நீங்க பேசக்கூடாது. அது அப்ப எதிர்கட்சியோட வேலை என்னங்கிறது இல்ல, முன்னாடி யார் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க மதுவிலக்கை யாரு கொண்டு வந்தா, யாரு திருப்பி கொண்டு வந்தாங்கிறதெல்லாம் விட்டுருவோமே. கடந்த ஆட்சி வரும்போதும் 500 டாஸ்மாக முன்னாங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்து நிரந்தர மதுவிலக்கு கொண்டு வரும், படிப்படியா கடைகளை குறைப்பன்னு சொல்லி ஒரு 500 டாஸ்மாக முன்னாங்க. இப்படியெல்லாம் இருக்குல்ல சமீப நாட்கள், அதுவும் தெரியல. முதல் முறையா விஜய் தான் டாஸ்மாகை மூடி இருக்காருங்கிற வரைக்கும் நினைச்சிட்டு இருக்காங்கல்ல. ஒரு தலைமுறையினர் அந்த தலைமுறை விஜயோட சொத்தா நான் பாக்குறேன். அவர்கள் தான் அவருக்கான சொத்து. நம்ம என்ன சொல்ல நம்புவாங்க, நம்ம தான். இப்ப பாருங்க, 21 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கொடுக்க கூடாது, அது ஆல்ரெடி இருக்க சட்டம் தானே. ஏற்கனவே கோயிலுக்கு பக்கத்துல இருக்க ஸ்கூல் பக்கத்துல டாஸ்மாக் கொஞ்சம் டாஸ்மாக மூடிட்டாங்க. அதுல நம்மளுக்கு என்ன கொஞ்சம் கிளவரா வேலை செஞ்சுட்டாங்க. டாஸ்மாக கோயில் பக்கத்துல இருக்க டாஸ்மாக மூடினா முன்வாசல மூடிட்டா பின்வாசல் திறந்தாங்க, அது அடுத்த தெருவில் இருக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் குளறுபடி கோளாறுலாம் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். 700 டாஸ்மாக் மூடுறதுக்கு பதிலா 1,75,00,000 வாக்கு போட்டிருக்கிறாங்கல்ல, வாக்களித்தவர்கள் எல்லாம் டாஸ்மாக் மூடணும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை மருந்து கலாச்சாரம் பெருகிவிட்டது என்று கருதுபவர்கள் தானே. இதில் 1,75,000 பாதியை கழிச்சிட்டு மிச்சத்தை பார்த்தாலும் ஆண்கள் மட்டுமே குடிக்கிறார்கள், ஆண்கள் மட்டுமே போதைப் பொருளை பயன்படுத்துகிறார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் கூட பாதி வேறையாவது அவங்க வாய மூடு, யாருமே என்னுடைய கட்சியில் இருப்பவர்கள் யாரும் இந்த மாதிரியான போதை வழக்கத்திற்கு ஆட்படக்கூடாது என்று அறிவித்தால் கூட. ஏன்னா இவன் இதுக்கு முன்னால் இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் வந்து சாதாரண பிறவி, மனித பிறவி. நம்ம பிரதமர் மட்டும்தான் நான் வந்து மனுஷ பிறவியே இல்லை, நான் வந்து அற்புதம், எங்கள் அம்மா வயிற்றில் பிறந்தப்போ நான் வந்து ஒருவேளை சாதாரண பிறவின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கடவுள் பிறவின்னு அவர் சொன்னார். அந்த கடவுளை ஏற்கனவே இந்தியா வந்து சகிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த கடவுள் அப்படியான வார்த்தை எதுவும் சொல்லலை. அவர் கடவுள்னு சொன்னால் கடவுளுங்கிற பொசிஷனுக்கு வந்துட்டார். மக்கள் ஏன் ரேஷனலாக கேள்வி கேட்க முடியும்? எதுவுமே இப்போ வந்து தூய ஆட்சின்னு சொன்னார். தூய ஆட்சி, கல்லாப்பட்டி கூட்டணி, அறிவாலயம் வாசலுக்கு போகிறலாம் தூக்கி உள்ள தூக்கி போட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் அங்கே போகிறாங்களோ அவங்களெல்லாம் இங்கே தூக்கி உள்ள போட்டது. யாரெல்லாம் நீங்கள் இவருடைய கண்ணோட்டத்தின்படி அறிவாலயத்துக்குள்ள வாசல் பக்கமாக போய்கிட்டு இருந்த கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், IUML அவங்கெல்லாம் அந்த வாசல்லேருந்து பிடிக்கும் இவர் வாசலுக்கு கூட்டு வந்துட்டார். இப்பவும் அவர் தூய சக்தியாகவே இருக்கிறார். கடவுளுக்கு யாராலும் களங்கம் கற்பிக்க முடியாது. நீங்க இந்த 5 வருஷமும் வந்து அவர் இந்த 5 வருஷம் ஆட்சியை கம்ப்ளீட் பண்றதா இருந்தா எந்த ப்ராப்ளமும் இல்லாம நீங்க 5 வருஷம் நீங்க நம்ம இதை அனுசரிச்சு தான் போய் ஆகணும். நம்ம கடமை வந்து ஊடகவியலாளர்களா நம்ம கேள்வி கேட்பதும் விமர்சனம் செய்வதும் தான். ஊடகவியலாளர்கள் யாருங்க? ஊடகவியலாளர்கள் உங்களுக்கு வந்து கடவுளை விட மேல கேள்வி கேட்க அதிகாரம். கடவுளை கேள்வி கேட்க தமிழ்நாட்டுல 2-3 பேர் கேள்வி கேட்க அதிகாரம் கிடையாது. இளையராஜா சார கேள்வி கேட்க அதிகாரம் கிடையாது. தோனிய கேள்வி கேட்க அதிகாரம் கிடையாது. தோனிய கேள்வி கேட்டு ஒவ்வொரு IPL என்ன பல 100 பேர் வந்து அன்ஃபாலோ பண்ணுவாங்க.
கடைசியா நான் 9 வருஷமா சொன்ன விஷயத்த கடைசி போன வருஷம் தான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவங்க எல்லாருமே தோனியை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அதுக்காக நாம நிறுத்த முடியுமா? அது என்னன்னா, கடவுளுக்கு சார்ஜ் ஏற்றுவாங்கல்ல. இப்போ வந்து சில சடங்குகள்லாம் பண்ணி கடவுள் அந்த கற்சிலை அதுக்கு சார்ஜ் ஏற்றி அதுக்கு பிறகு அந்த கடவுள் சிலையாக மாறும். இப்போ சார்ஜ் இறங்கினதுக்கு பிறகு 9 வருஷத்துல சார்ஜ் இறங்கியிருக்கு நீங்கள் சொன்ன கடவுளுக்கு. ஸோ அது மாதிரி தான். அது மாதிரி இந்த சார்ஜ் இறங்குறதுக்கு உங்களுக்கு வந்து 5 வருஷத்துல இறங்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். பார்க்கலாம், அது அடுத்த எலெக்ஷன் ரிசல்ட்லாம் தெரியும் 5 வருஷம் சார்ஜ் இறங்கிடுச்சா இல்லையான்னு. ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டான காலகட்டம் தான். பட் நான் என்ன சொல்றேன், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன் யதார்த்தமா. இப்பதான் வந்திருக்கிறாரு, இம்மிடியேட்டா எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்றதுல, சொன்ன விஷயங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தல ஒரு சிக்கல் இருக்கும். அந்த பிராக்டிகல் சிக்கலை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? சோ அந்த ஒரு அவகாசத்தை நம்ம கொடுப்போம், நம்மளை பொறுத்த வரைக்கும் கொடுப்போம். பட் வாட் இஸ் த ப்ராமிஸ்? நீங்க கவனிச்ச வரைக்கும் அவர் என்ன சேஞ்ச் கொண்டு வரேன்னு ப்ராமிஸ் பண்ணாரு? சேஞ்சே அவர் கொண்டு வரேன்னு சொல்லவே இல்லையே. நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க சேஞ்ச். அப்புறம் என்னைக்கா கொண்டு வரேன்னு சொன்னாரு? மாற்றம் வேணும்னு சொன்னாங்கல்ல. மாற்றம்ங்கிறது அவருக்கு பதிலா நான் வர்றது மாற்றம், அவ்வளவுதான். நீங்க சேஞ்ச்னா நீங்க என்ன நினைச்சீங்க? இப்ப நீங்க அங்க இருக்கீங்க, என்ன என்ட்ரி பண்றீங்க அப்படின்னா, அடுத்த என்ட்ரி நான் அங்க இருந்து உங்களை என்ட்ரி பண்ணேன், மாற்றம் தானே. நீங்க அந்த மாற்றம் தான், நாங்க அந்த மாற்றம் தாங்க நாங்க சொன்னோம். நீங்க வந்து மாற்றம் உண்மையில அவர் சொன்னது மாற்றமாக இருந்தால் திமுக அதிமுக கொள்கையிலிருந்து வித்தியாசமான கொள்கையை சொல்லியிருக்கணும். இல்ல அப்டேஷன் தான். அப்டேஷன் கூட இல்ல, கிட்டத்தட்ட அதே தான். திட்டங்களை ஏதாச்சும் புதுசா சொல்லிருக்கணும், ஒன்றும் கிடையாது. அங்க 1000 இங்க 2500 அதே தானே. அவங்க தாலிக்கு தங்கம், நாங்க வந்து கொஞ்சம் கூட இல்லையா எக்ஸ்ட்ரா. அதிமுக திமுக கொள்கையோட அப்டேஷன் தான். ஓகேவா? சோ மற்றபடி அதனால அவரோட கொள்கைகள்லயோ திட்டங்கள்லயோ அறிவிப்புகள் எதுலயுமே மாற்றம் இல்லை. அப்ப சாதாரண வாக்காளர்கள்ட்ட உங்களுக்கு இந்த கேள்வி கூட இல்லை, எதிரா உன்னை ஹெவியா லைக் பண்ண வச்சதுங்கிற கேள்வி கூட இல்லையா? நீங்க காரணம் எல்லாம் கேட்க கூடாது. எங்களுக்கு மாற்றம் வேணும். அதிமுக திமுக சேர்ந்து தமிழ்நாட்டை கெடுத்துருச்சு, சோ எங்களுக்கு மாற்றம் வேணுங்கிற கேட்டகரி ஒண்ணு. இன்னொன்று, இயல்பாகவே காலங்காலமாக இங்க திமுக மீது வைக்கப்படக்கூடிய ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தின் மூலமாக திமுக வேணாம், அதிமுக போது கூட மாற்றத்தை பத்தி பேச மாட்டான், திமுக வந்தா மாற்றத்தை பத்தி பேசுவோம். சோ அந்த கேட்டகரி ஒண்ணு. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புரட்சியாளர் வந்து நித்யானந்தா தான். அவர் மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்தார். அவர் இந்த நாடே வேணாம்னு சொல்லி தனியாக ஒரு நாடே அமைச்சிட்டார். ஸோ மாற்றத்தினுடைய அவர் எலெக்ஷன் வரல. எதுக்கு எலெக்ஷனுக்கு வரணும்? அவருக்கு எதுக்கு எலெக்ஷனு? நித்யானந்தா அவங்க ஊர்ல யார் அதிபர்? அப்ப அந்த மாற்றத்தை விரும்புகிற 30%, அதுல 30% வெவ்வேறு கேட்டகரியா இருப்பாங்க. அந்த 30%ஐயும் மொத்தமா கன்சாலிடேட் பண்றதுக்கு ஆள் வரல. விஜயகாந்த் வந்து 8% வாங்கினாரு. சீமான் வந்து இப்படி ஒரு முகம் கிடையாது. அவர் வராது, சினிமா இருந்து வந்தாரே தாண்டி அவர் பேசி 8% வராரு. கமல் வந்தாரு, வந்தது லேட்டு, 4% 2% ஆச்சு. விஜய் வந்து உண்மையாவே அவர் சொன்ன மாதிரி பீக்ல வராரு. அந்த ஒட்டுமொத்த பேரையும் கன்சாலிடேட் பண்றதுக்கான ஒரு ஆளா இருந்தாரு. விஜயகாந்த் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரச்சாரம் பண்றாரு. நைட் உட்காந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் லைவ்ல. சொல்றாரு, ஓட்டு போடுறல்ல, உனக்கு உரிமை இருக்கு, டேய் ஓட்டு கேட்கும் போது இவ்வளவு விஷயம் சொன்னல, அப்ப இப்ப ஏன் பண்ண மாட்டேங்கிறான்னு சட்டையை பிடிச்சி கேளு, நீ கேட்கணும், உனக்கு ரைட்ஸ் இருக்கு, நீ கேட்டே ஆகணும். இப்படி சொல்லிட்டு ஒரு சின்ன பாஸ் விட்டாரு, நீ கேட்டே ஆகணும், அதுக்குன்னு ஓட்டு போட்டு அடுத்தால வந்து கேட்டுறாரு. ஒரு டைம் கொடு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு டைம் கேட்கிறாரு. நீங்க ஓட்டு போட்டு நாளைக்கு வந்து கேட்டீங்கன்னு அர்த்தம். ஏற்கனவே இருக்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன பிரச்சனை? ஊழல் மலிந்து விட்டது அப்படின்னா, ஊழல், சட்டம் ஒழுங்கு, போதை, அப்புறம் பெண்கள் பாதுகாப்பு தான் சொன்னது. பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக ஏதோ படையை உருவாக்கி இருக்கிறாரு. அந்த படையை உருவாக்குனத வச்சு அரவிந்தாக்ஷன் ஒரு தோழர், அவர் மீடியாவில் இருக்கிறாங்க, அவர் ட்வீட் போட்டிருந்தார் விவரமா. இந்தியாவிலே அதிகமான பெண்கள் இந்த இப்போ காவல்துறையில் இருக்கிறது, அந்த சிறப்பு காவல் படையோ அதை எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாடு தான் முன்னணியில் இருக்கிறது, புதுசாக எதுவும் இல்லை அப்படின்னு போட்டார். ஆனாலும் கையெழுத்து போட்டார், வந்ததுக்கு ஒரு 4 நாள் கையெழுத்து போட்டாச்சு. இப்போ இந்த ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் அப்படின்னு எதையுமே பார்க்க முடியல. நேரடியாக ஏதோ பண்ணிட்டாரு. இப்போ நிறைய வீடியோஸ் என்ன வருதுன்னா, டாஸ்மாகில் 20 ரூபா கேட்குறாங்க, 10 ரூபா கேட்குறாங்க. சில வீடியோ வருது, இல்லை கேட்கல, 3 வருஷம் வருது. இப்போ நீங்கள் அக்யூமுலேஷன் சொன்னீங்களே, ஓட்டு அக்யூமுலேட் பண்ணது விஜயகாந்தால் முடியாதது, இவர் நம்ம கமலஹாசனால் முடியாதது, இவர்களால் முடிஞ்சது அப்படின்ட்டு. இந்த அக்யூமுலேஷன் வந்து ஒரு இன்டர்நெட் பெனட்ரேஷன், அப்புறம் 20 வயதுக்கு குறைந்த இளைஞர்கள்ட்ட அவங்களே இன்ஃப்ளூயன்சர்ஸாக பயன்படுத்தினது இருக்குல்ல. இப்போ ஏற்கனவே சினிமாவுக்கு நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்துருக்கோம். ஒரு எலெக்ஷன் இன்ஃப்ளூயன்சர்களால் நடத்தப்பட்டது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஊடக அனுபவத்தில், பொதுவாக அரசியல் தொடர்பான வாசிப்பில் இது ஒரு புதுசாக தெரியல? இல்லை, உண்மை ரொம்ப புதுசு தான். நம்ம அதனாலதான் நம்ம ஏன் இவர் ஜெயிக்க மாட்டார் ஏன் திருப்பி பேசிட்டு இருந்தோங்கிற, இது நம்ம இது ரொம்ப புதுசா இருந்து நம்ம தெரியாமலே அங்க நடந்துட்டு இருந்திருக்கு. அது நம்ம கணிக்கல, யாருமே கணிக்கல. அவங்க கணிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் நமக்கு என்ன தோணுச்சு, விஜயகாந்த் வந்திருக்காரு, கமல் வந்திருக்காரு, இவ்வளவு பிரச்சனை வாங்கியிருக்கிறாங்க. ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அரசியல்ல ஃபியூச்சரை கணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஜோசியமோ டைம் மிஷினோ தேவையில்ல, பாஸ்ட் தெரிஞ்சா போதும்ட்டு இல்லையா? சோ பாஸ்ட்ல நம்ம விஜயகாந்தை பாக்குறோம். விஜயகாந்த் வரும்போது இப்படிதான் எல்லாரும் அவன் கேட்கறான், எல்லாரும் விஜயகாந்த் போட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். அவர் 8 வாங்கினாரு, இவர் ஒரு 15 வாங்குவாரா?
சரி பரவாயில்ல, இன்னும் மிஞ்சி போனா 20 வாங்குவாரான்னு அவ்வளவுதானே கணிச்சோம். நம்மளுடைய கணிப்பு சரி. 2 விஷயம் யாரோ ஒருத்தர் பேசினார் சொன்னாங்க, ஒரு ஊடகவியலாளர், நம்ம வந்து யாரும் விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, மக்களை ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். அவங்க இப்படி எல்லாம் போக மாட்டாங்க, அது ஒரு 10% 15% போவான், மற்றபடி ஆட்சி வர்றவங்களாம் எவனும் போக மாட்டான். நம்ம மக்களை ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். அது இல்ல, உண்மையாகவே அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, நீங்க சொல்ற மாதிரி இதுல இன்ஃபுளுன்ஸ் ஆன ஒரு 10% இல்ல 15% நம்ம கணிச்சோம்ல, அது கரெக்ட். அந்த 15 பேரும் ஒரு தனிப்பட்ட முறை இன்ஃபுளுன்சரா மாறி இன்னும் ஒரு 15% 20% இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டாங்கிறத நம்ம கணிக்கல. இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம யோசிக்கவும் இல்லை, ஆம்பிளிஃபை பண்ணிட்டாங்க மொத்தமா. நம்ம என்ன நினைச்சோம், இப்ப குழந்தை சொல்றதெல்லாம் ஒரு அப்பா ஓட்டு போடுவானா அப்படின்னு கேட்டோம். நம்ம என்ன நினைச்சோம், நம்ம பிள்ளை சொன்னா நம்ம ஓட்டு போடுவோமா? போட மாட்டோம்ல. இவங்க குழந்தை சொன்னா நீங்க போட மாட்டீங்க, எங்க சொன்னா போட மாட்டேன். அப்படியே நம்ம இன்னும் மற்ற அப்பாக்களையும் கணிச்சிட்டோம். கமலஹாசன் இருக்க பிரச்சனை இது. அவர் ஏன் ரொம்ப அறிவுபூர்வமா பேச, தங்க மீன்கள் ஒரு அப்பா இருப்பார்ல, ஆமா ஆமா ஆமா, அவர் வந்து தமிழ்நாட்டுல இல்லாத ஒரு அரிதிலும் அரிதான அப்பா. வாரணமாயிரம் அப்பாவும் அப்படித்தான். ஆனா அந்த அப்பாக்கெல்லாம் நிரம்பி இருக்குது தமிழ்நாடு. அமெரிக்கா எங்க இருக்கு பாரு. இப்பதான் எனக்கு என்ன சைக்காலஜி புரிஞ்சதுன்னா, நம்ம செட்ல இருக்கிற பசங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் டாக்ஸிக் அப்பாக்களை வளர்ந்தவங்க. அவங்களை குத்தம் சொல்றதுக்கு இல்லை, அவங்க படிப்பறிவு இல்லாதவர்கள், வாழ்வாதாரம் பெருசா கிடையாது. அவங்க ஏதோ ஒரு வகையில பையன் படிச்சா நல்லா இருப்பான், அவன் டிசிப்ளினா இருக்க போட்டு நம்மளை போட்டு அடி நடிச்சாங்க. ஆனால் அது வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு பயன்பட்டது. இப்ப நம்ம எல்லாம் அப்பா ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன தெரியுமா புரிஞ்சுக்கிட்டோம், வாரணாமேர படத்தை பார்த்தோம், தங்கமீன்கள் படத்தை பார்த்தோம், தவமாய் தவமரத்து படத்தை பார்த்துட்டு, சே அப்பன்லாம் எப்படி இல்ல இருக்கணும், நம்ம அப்பா நம்மளை போட்டு எந்த அடி அடிச்சா, நம்ம குழந்தைகளை நம்ம அடிக்கவே கூடாது, குழந்தைகள் எல்லாம் கொடுக்கன்னு நினைச்சிட்டு அவன் ஒரு சமூகத்தை உருவாக்குறான். அதன் பொருள் குழந்தைகளை போட்டு அடின்னு அடிக்கணும்னு இல்லை, ஆனா அந்த முறைப்படுத்துவது அப்படிங்கிறது வந்து அது மிஸ் ஆயிருக்கு. அவன் என்ன பண்ணிட்டான், குழந்தை சொல்றதை கேட்டான். நம்ம வந்து வாரணமாயிரம் அப்பாக்கள் இல்லைன்னு நினைச்சோம், ஊர்ல வந்து 35% வாரணமாயிரம் அப்பா இருந்திருக்கிறான். நம்ம தங்க மீன்கள்ல அந்த குழந்தை, நீ மட்டும் சாகக்கூடாது என்னப்பா அப்படின்னு, சரி அப்படின்ட்டு அப்பா சொல்லுவார். இது கூட கேட்கறதுக்கு ஒரு கவிதை நயமா ஒரு உளப்பூர்வமா இருக்குது. ஆனா இந்த இது இருக்குல்ல, இப்போ வந்து நீங்க மொத்தமா ஒரு மாஸ் ஈவெண்ட்டை குழந்தைகள் கேட்டு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப அப்சர்டாக இருக்குது. அஃப்கோர்ஸ் இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இன்னொரு இதில் பக்கம் என்ன இருக்குன்னு கேட்டால், பள்ளிகளில் குழந்தைகள் செக்டாக மாறுறத பார்க்க முடியுது. அதாவது ஓம் சக்தி பராசக்தி, அந்த குழந்தை பேரை சொல்லி தீய சக்தி அப்படின்னு குழந்தைகளுக்கு மத்தியில் ஸ்பிளிட்டு, வன்மம், கட்சியாக பிரிவுது. பள்ளிக்கூடத்தில் நீங்கள், கல்லூரிகளில் இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் நடத்தணும், தேர்தல் நடத்தணும்னு பேசிட்டு இருக்கோம். பள்ளிக்கூடத்தில் வந்து டூ மச். ஆனால் பள்ளிக்கூடத்திலேயே குழந்தைங்க வந்து ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு இந்த முழக்கத்தை கொண்டுக்கிட்டு, சமீபத்தில் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து கொடியை பிடிச்சிக்கிட்டு, தாவேக்கா கொடியை பிடிச்சி அதெல்லாம் ஓடி ஆடி விளையாடுதுங்க. அரசியல் வந்து விளையாட்டு இல்லை, குழந்தைகளுக்குரிய விளையாட்டு. அது வந்து அடல்ட்ஸ் விளையாண்டு போகிறாங்க. ஆனால் குழந்தைங்க மத்தியில் ஸ்பிளிட்டு ஒரு செய்தி, அதை வந்து நான் முடிஞ்ச அளவு மட்டுப்படுத்தி குறைவாக சொல்கிறேன். ஒரு பள்ளிக்கூடத்தில் கலைஞரை பற்றி பாடம் எடுத்தார் என்கிற காரணத்திற்காக 9ஆவது படிக்கிற குழந்தைங்க அந்த ஆசிரியர் மேலே புகார் கொடுத்துருக்குறாங்க. சீரியஸ் அலிகேஷன். அதில் கூட உடன்படித்த குழந்தை வந்து அதுக்கு பிறகு அது விவரம் அறிஞ்சு அதுக்கப்புறம் அது வெளியே வந்து அது வந்து ஃபேக் அலிகேஷன் பின்னாடி வந்துருக்குது. இது வந்து இதை மட்டும் நம்ம ஜோக்காக பேசலை, சீரியஸாக நீங்கள் வந்து இந்த தேர்தல் கமிஷன் வந்து ஒரு வெங்காயம் பண்ண போகிறதில்ல, நடவடிக்கை எடுக்காது. ஆனது ஆகிப்போச்சு. நீங்கள் ஓட்டு கேட்டீங்க, குழந்தைங்க பேச்சை கேட்டு இந்த வளர்ந்த அப்பமாரெலாம் எல்லாம் ஓட்டு போட்டாங்க, அம்மாமார் ஓட்டு போட்டாங்க. அம்மாமார் அப்பாமார்னு ஒரு இடம் இருந்தது. ஒரு நபர், அவங்களுடைய அப்பா வந்து இந்த முன்னாடி ஹண்டேன்னு ஒருத்தர் இருந்தார்ல, ஹண்டே வந்து கலைஞருக்கு எதிராக எலெக்ஷனில் நின்றும்போது இவங்க அப்பா வந்து ஹண்டேவுடைய காலில் கழுதி விட்டாராம். அதனால் இவருக்கு இந்த ரயில்வேல ஒரு இருந்த வேலை ஏதோ போயிடுச்சு, ஏதோ சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. கலைஞர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வேலை கிடைச்சிருக்குது. கலைஞருக்கு நாங்கள் கடன் பட்டிருக்கிறோம்னாரு. இது தேர்தல் நாள் அன்னைக்கு. யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு கேட்டால் நாங்கள் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டோம்னாரு. உங்கள் குடும்பம் அப்படி வாழ்றதுக்கு காரணமே அவர் தான். நீங்கள் என்ன ஒரு தலைமுறையில் எப்படிங்க மாறினீங்க? இல்லைங்க ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க அதனால் ஓட்டு போட்டோம். சும்மா ஏதாவது உருட்டாதீங்க, எதுக்கு ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லுங்கள். சார் என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன். ஹாஸ்பிட்டல் இருந்த மணிக்கே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தால் வீட்டில் அழுதுகிட்டே சொல்லிச்சப்பா எப்படியாவது விஜயங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பான்ட்டு போட்டு போட்டேன். குழந்தை ஹாஸ்பிட்டல் இருந்தது, வாக்கு கொடுத்துட்டேன். இல்லை அதுதான் இங்கே புனே மன்னன் படம் இருக்குல்ல, அதில் சாப்ளின் கமல் இருப்பார்ல, அந்த கமல் கிட்ட ஒரு சின்ன குட்டி பையன் போயிட்டு அந்த மேலே தொங்கிட்டே இருப்பான். அவர் கீழே இறந்து அழுவான். என்னென்னோ பண்ணி பார்ப்பாரு. அவர் வேற வழி இல்லாமல் தொங்கிட்டே இருப்பார். ஸ்ரீவித்யா வருவாங்க, பொலிர்னு செவுல்ல ஒரு அரை பையன் அவன் ஓடிடுவான். அவ்வளோதான், அழுக நின்றும். நீங்கள் அதுக்காக குழந்தைய போய் சவுட்டில் அடிக்க சொல்லல, குழந்தைங்களை டீல் பண்ண வேண்டியது அவ்வளோதான். குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? சரிமா போட்டலான்னு சொல்லிட்டு நீங்கள் போட வேண்டியதானே.
யாருக்கு உங்களுக்கு எது நல்லதுன்னு படுதோ போட வேண்டியதானே. குழந்தை சொல்லுச்சு, மகள் சொன்னா. இன்னொரு விஷயம் இருக்கு, நம்ம வந்து தாவேக்காக்கு ஓட்டு போட்டிருக்க கூடாதுங்கிற அர்த்தத்தை சொல்ல. புரியுது. உங்களுக்கு யாரு சரியா அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. குழந்தை சொன்னாங்க போடாதீங்கிறது தான். இன்னொரு ஏரியா இருக்கு இன்ஃபுளுன்ஸ் அதிகமா பண்ண ஏரியா பெண்கள். அதுலயும் குறிப்பா 30 வயதுல இருந்து 40-45 வயது இருக்கக்கூடிய பெண்கள். இவங்க நான் முன்னாடியே இதை பத்தி பேசியிருக்கிறேன். இந்த பெண்கள் ஓட்டு பயங்கரமா விஜய்க்குள்ள போகுதுன்ட்டு. ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த பெண்கள் ஓட்டு ஆல்ரெடி விஜயகாந்துக்கும் சீமானுக்கும் கமலுக்கும் போட்ட ஓட்டு தான். அதிமுக ஓட்டு கிடையாதுங்கிறதுனால பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தா நினைச்சேன். ஆனா அந்த பெண்கள் ஓட்டும் நான் நினைச்ச மாதிரியே மொத்தமா விழுந்திருக்கு. ஆனா அந்த பெண்கள் இன்ஃபுளுன்ஸ் பண்ணதற்கு வீட்டுல இருக்க பேரண்ட்ஸ் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த பேரண்ட்ஸ் யாருன்னா காலங்காலமா திமுகவுக்கு அதிமுக ஓட்டு போட்ட பேரண்ட்ஸ். இந்த பெண்கள் சொல்றதை ஏன் குழந்தைங்க சொல்றதாவது நமக்கு வந்து குழந்தைய சொல்ல கேட்க எப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த பெண்கள் பெரும்பாலும் இண்டிபெண்டன்ட், தே ஆர் ஒர்க்கிங் விமன். இந்திய சமூகத்துல குழந்தையும் தெய்வங்க. அதுதான், அது ஒரு தெய்வம். மொத்தத்துல தெய்வங்கள்னாலே பிரச்சனை தான் வச்சுக்கோங்களேன். அதனால தியேட்டர்ல எல்லாம் வந்து ரஷ்யா வந்து 3 வயசு 4 வயசு குழந்தை கத்திரே கிடக்கும். இந்த அப்பன்கள்லாம் வந்து அமைதியாருன்னு கூட சொல்ல மாட்டான். கவனிச்சிருக்கீங்களா? எல்லாம் வாரணமாயிரம் படம் பார்த்து கெட்டு போனப்பா. அது மாதிரி இந்த விமன் இருக்காங்க 30 to 45 கேட்டகரி. இவங்க எல்லாம் இண்டிபெண்டன்ட், படிச்சவங்க, ஒர்க் பண்றவங்க. அப்ப அவர்கள் அறிவுடையவர்கள் அப்படின்னு பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. ஏன்னா தன்னுடைய குழந்தைகள் படிச்சவங்க, அறிவு இண்டிபெண்டன்ட் எனஃப் டு ஒர்க். அவங்க ஃபேமிலியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அவங்க சொல்றதை கேட்கிற இடத்துல பேரண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க சொல்றதை கேட்கிற இடத்துல இருக்காங்க. பொலிட்டிக்கல் லிட்டரேட் அப்படிங்கிறது இல்ல. வீட்டுல நிர்வாகம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க. பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களுக்கு சேர்த்தான். ஆண்களுக்கு இருக்கு. பெண்கள் அதுல பயங்கரமா ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க. நான் இப்ப போயிட்டு எங்க அப்பாட்ட போயிட்டு அப்பா தாவேக்கா ஓட்டு போடுன்னு சொன்னா ஓடிடு அப்படின்னு இருப்பாரு. என் தங்கச்சி போய் சொன்னா அப்படியாம்மா ஏன் சொல்றேன்றது ஒரு லிசனிங் கெப்பாசிட்டி வருது இல்ல பெண் குழந்தைகள்கிட்ட. அது ஒண்ணு நிகழ்ந்திருக்கு. அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும், அதாவது காசு கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸர் நியமிச்சான்னு சொல்றாங்களே ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதை விட்டுருவோம். அது இல்லாமலே காசு கொடுக்காமலே விஜய் என்கிற மனிதர் ஆர்கானிக் இன்ஃப்ளூயன்ஸ், அன்பால், நேசத்தால், பரிவால், பற்றால், அடர் அன்பால் வந்து அவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவர்கள் வீட்டுல இருக்கிறவங்கள மத்தவங்க எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்கிறது ஒண்ணு. சோ இதெல்லாம் சேர்ந்துதான் அவர் இன்னைக்கு ஒரு 108 தொகுதி வந்து ஜெயிக்க வேண்டிய சூழல் வந்திருக்கு. இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாரு. வந்ததுக்கு பிறகு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி கேள்வி கேட்டார். அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி கேட்டார். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேள்வி கேட்டார். நான் அதிலிருந்தே வர்றேன். அவங்க வந்து ராஜகுருவா, அவர் ராஜகுருனா அவங்க வீட்டில் வச்சுக்கப்பா, எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்த, கவர்மெண்ட் வேலை அவருக்கு எதுக்குன்னு கேட்டோம்னா நீக்கிட்டார். நீக்கின ஒரு பக்கம் இருக்கு. ஜோசியக்காரரை ஆக்சுவலி இன்னொரு ஜோசியக்காரர், அவர் பாஜக அறிவுசார் பிரிவில் இருந்தார், அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. ஜோசியக்காரனா என்ன இலக்காரமா, ஏன் எங்களுக்கு அரசு பதவி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஜோசியக்காரனுக்கு அரசு பதவி கொடுக்கலாமா? முதல்ல இந்த குறிப்பிட்ட விஷயத்துல அரசாங்கத்திற்கும் ஜோசியக்காரனுக்கு என்ன சம்பந்தம்? ஜோசியக்காரருக்கு நீங்க வந்து உங்க ஆன்மீக பிரிவுன்னு ஒண்ணு பிடிப்பா பிஜேபி வச்சிருக்கிற மாதிரி அவர் ஷெல்வி எல்லாம் இருக்காருல்ல, அந்த மாதிரி நீங்க ஒரு பிரிவை போட்டு அந்த பிரிவுக்கு அவரை தலைமையில போடுங்க, அவ்வளவுதான். நீங்க ஒரு நேரடியா ஒரு அரசு பதவி எதுக்கு கொடுக்கணுங்கிறதா கொஸ்டின். எனக்கு செக்குலர் கவர்மெண்ட்னு சொல்லிட்டு ஜோசியக்காரனை கூட்டு வந்து மேல ஒரு முக்கியமான பதவி, அது சீஃப் மினிஸ்டருக்கு பக்கத்துல இருக்க பதவி, அதுதான் தவறு. இப்ப எனக்கு வந்து இமிடியேட்டாவே எனக்கு வந்து ஒரு வருத்தம் என்னாச்சுன்னா, ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, நான் வந்து இப்ப எல்லாரும் மாதிரி உட்கார்ந்து திமுக தரப்பு மாதிரி உட்காந்து ஏன் சொன்ன செய்யணும் முதல் நாளே கேட்டீங்களா? இல்ல, அவருக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அனுபவம் இல்ல, எல்லாமே அவரே எதிர்பார்த்திருப்பாரு. தெரியல முதலமைச்சரா வந்துருவாரு, ஏதோ நடந்துருச்சு, அவருக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கும். நான் வெயிட் பண்ணி தான் பாக்குறேன். அவருக்கு ஒரு 3 மாசம் ஹனிமூன் பீரியட் கொடுக்கலாங்கிற முடிவில் தான் நான் இருக்கிறேன். நீங்க யாராவது முடிவு பண்றது? நான் மீன்ஸ் வந்து அந்த கேட்டகரியில நான் இருக்கிறேன். பரவாயில்ல, சன்னுக்கு ஏது சண்டே அப்படின்ட்டு நான் வந்து சரி பரவாயில்ல, சரி ஓகே ஹனிமூன் பீரியட் இருக்கட்டும் போது பார்க்கலாமேங்கிற மாதிரி தான் நான் இருந்தேன். பட் இது வெரி ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த மாதிரி ஒரு ஜோசியக்காரருக்கு பதவி கொடுத்தது வந்து அதை ஏத்துக்க முடியுங்க. தப்பும் தவறு ரெண்டு ஒரே மீனிங் தான். பட் அதுல ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. கலோக்கியலா தவறு என்பது தெரிந்தே செய்வது, தப்பு என்பது தெரியாம செய்யறது. தப்புக்கு மன்னிப்பு இருக்கு, தவறுக்கு மன்னிப்பு கிடையாது. தப்பு தவறுமா செஞ்சா தப்பு தவறு செஞ்சா மன்னிப்பே கிடையாது வாழ்நாள் முழுக்க. புரியுதா? இப்போ திமுக வந்து கடந்த முறை ஆட்சியில் இருக்கும் பொழுது நீங்க 12 மணி நேரம் வேலை நேரம் அறிவிச்சாங்க தெரியுமா? அப்புறம் வாபஸ் வாங்கிட்டாங்க. அதற்காக அவங்க அறிவிச்சதை நம்ம ஒத்துக்கவே முடியாது. அது எப்படி திமுக மாதிரி ஒரு கட்சி நீங்க அப்படி யோசிக்கவே எப்படி முடியும்னு இருக்குல்ல, அது மாபெரும் பிழை. அதை என்னால ஒத்துக்கவே முடியாதனால அந்த டைம் நான் கடமையா விமர்சனம் பண்ணோம். இங்க வந்து நீங்க வாபஸ் வாங்கிட்டீங்கப்பா அப்படின்னு கேக்குறாங்க. வாபஸ் வாங்குறது ஓகேப்பா, அதே தான் திமுக எப்படி அணுகுனேனோ அதே தான் எங்க அணுகிறோம். அது எப்படிப்பா ஒரு ஜோசியக்காரர் அந்த ஒரு போச்சுக்குள்ள உங்களுக்கு மைண்டுக்குள்ள வந்துச்சு? ரொம்ப அழகா அவங்க சொன்ன, பிரேமலா சொன்னது ரொம்ப முக்கியமான வார்த்தை அதுதான். மன்னர் பரம்பரை இல்ல நான் நீங்க பேசுறீங்க. மன்னர் காலத்துல இருக்கப்ப அந்த ராஜகுரு கூட வச்சிருப்பாங்க, நீங்க என்னப்பா ஒரு ராஜகுரு கூட வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்கல்ல. லாஜிக்கலா என்ன தன்மைன்னு கேக்குறேன். ஆக்சுவலி என்ன தெரியுமா நடந்திருக்கும்? நல்ல ஜோசியக்காரரு ஒரு பொலிட்டிக்கலான டோனுங்க. ராஜகுரு
என்ன தெரியுமா நடந்திருக்கும்? இந்த ஜோசியக்காரர் அவருடனே இருக்கிறார் முழுக்க முழுக்க. நீங்க ஆட்சிக்கு வந்தாலும் இந்த 5 வருஷம் அவருடனே இருக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. அவர் சொல்றதெல்லாம் செய்யறாரு. எந்த சமயத்துல, எந்த லக்கணத்துல, எந்த ராசியில முழுக்க முழுக்க கூடவே இருக்கணும். அப்போ ஒரு முதலமைச்சர் ஒரு ஜோசியக்காரரை கூடவே கூட்டு சுத்த முடியாது இல்லையா? ஜெயலலிதா அவர்கள் மாதிரி தனியா வச்சிருக்கலாம். ஆனா இவருக்கு அதையும் தாண்டி கூடவே வச்சிருக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அப்ப கூடவே இப்படி சும்மா ஒரு ஜோசியக்காரை வச்சு அது ஒரு பெரிய விமர்சனம் ஆகல. அப்ப போஸ்டிங் போட்டு கொடுத்துருவோம். செவ்வாழை ஒரு போஸ்டிங் போட்டு விடு, எதுக்கு நம்ம கூடவே வச்சிருக்கு கேள்வி வராதுல. இப்பதான் ஒரு ஸ்பெஷல் போஸ்டிங் கூடவே இருக்கலாங்கிற கொஸ்டின் கேட்க முடியாத மாதிரி யோசிச்சிட்டாங்க. ஆனா இந்த மாதிரிலாம் நீங்க யோசிச்சீங்கன்னா அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு தமிழக மக்கள் 65% அப்படி இல்ல, 35% விட்டுருங்க சார். நாங்க 35% வரும். 35% அது இந்த கேள்விகளை அவங்க. ஆனா செக்குலர் கவர்மெண்ட்னு சொல்றீங்க. இந்தியாவை பாஜக மதவாத கட்சி என்பதை ஒத்துக்கொள்கிறது. கொள்கை எதிரி என்று சொல்கிறது தாவேகா. அந்த கொள்கை எதிரி பாஜக உள்ளிட்ட சங் பரிவார அமைப்பினர் இந்தியா முழுக்க கோவிந்த் பன்சாரே, நரேந்திர தாபோல்கர், கௌரி லங்கேஷ் உள்ளிட்டவர்கள் படுகொலை ஆனாங்க. அதுல மும்பையில அந்த ஸ்ரத்தா நிர்மூலன் சமிதினு நடத்திட்டு பன்சாரி தான். நீங்க மும்பையில எல்லாம் இருந்ததுனால உங்களுக்கு இந்த வார்த்தைகள்லாம் வருது. அந்த ஸ்ரத்தா நிர்மூலன் சமிதி மூட நம்பிக்கை ஒழிப்பு கமிட்டின்னு சொல்லி மூட நம்பிக்கைக்கு எதிராக அவர் அந்த சட்டம் கொண்டு வருவதற்காக போராடினார். சமீபத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அந்த சட்டத்தை பயன்படுத்தினாங்க அதை இதே ஆட்கள். ஆனா மூட நம்பிக்கைன்னா இந்த மாந்திரிகம், ஜோசியம் இது எல்லாத்தையுமே அவர் போட்டு உடைச்சார். வெளிப்படையா ஓப்பனா சேலஞ்ச் பண்ணார். அவர் படுகொலை செய்யப்பட்டார். சங் பரிவார கும்பல் முதல்ல மிரட்டப்பட்டார். அவர் அதை மீறி கான்ஸ்டியூஷன் சொல்ற அறிவியல் மனப்பான்மை வளர்ப்பது என்னுடைய கடமை என்று சொல்லி ஓப்பனா டிக்ளேர் பண்ணி டிவிலே உட்காந்து சேலஞ்ச் பண்ணார் ஜோசியக்காரங்களை. நீ என்ன ப்ரூவ் பண்ணு, நீ சாமியார் தான், லிங்கம் தான் எடுக்கணும், நான் லிங்கம் எடுத்துக்காமியா, லிங்கம் எடுத்துக்காமிச்சாரு. அது நம்ம ஊர்ல நம்ம மக்கள் தீக்கா மக்கள் செய்வாங்க, வாயில சூட வைக்கிறது எல்லாம். இவன் நாக்கில் சூளம் குத்துறது இருக்குல்ல, அதெல்லாம் குத்தி காமிச்சாரு. அதுக்கு ஒண்ணுமே இல்லை, கிளிப்புங்க அப்படி மாட்டினா அது படலங்கன்னு இருக்கு, ஒண்ணுக்கா நாக்கில் குத்த மாட்டாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் செஞ்சு காமிச்சார். அப்போ அந்த செக்குலர் வேல்யூஸ்க்கு ஆபத்து வருகிறது என்று சொல்லி திமுக சரியா இல்ல, நான் ஒரு செக்குலரான கவர்மெண்ட் கொண்டு வருவேன், அவர்கள் கள்ளத்தனமாக கூட்டணி வைத்திருக்கிறார்னு சொல்லிவிட்டு இங்க பார்த்தா நீங்க திரும்ப ஜோசியக்காரனை கூட்டு வரீங்க. அந்த ஜோசியக்காரர் என்ன சொல்றது, ஹார்ட் அட்டாக் வந்தாலோ எது வந்தாலோ. ஆமா, அது ஜோசியமும் இல்ல, அது ஏதோ என்னென்ன சொல்லிட்டு இருக்கிறாரு அவர் பழைய காலங்கள்ல. மந்திரத்தை சொல்லி உங்ககிட்ட நான் ஒருவேளை அந்த மந்திரத்தை கொடுத்துட்டா நீங்க சில நேரம் அழிவுக்காரனா இருந்தா நீங்க அழிச்சிருவீங்க. அது என்ன மந்திரம், ஏதோ ஸ்ரீ சுலோச்சனான்னு சொல்லணும், ஏதோ ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. சுலோச்சனாவோ ஏதோ ஒரு மந்திரம். அந்த பக்கம் பார்த்தா இன்னொரு அம்மா அது ஜோசியத்துல கேன்சர் சரி பண்ணுவாங்க. இப்ப இது எல்லாத்தையும் இந்த சக்திகள் தொடர்பாக உங்களுக்கு எந்த விமர்சனமும் இல்லை. திமுக அதிமுக இது டீகிரேடட் லெவல்ல கூட அது தாவேக்க அளவுக்கு இல்லை அப்படிங்கிற உண்மை இருக்குல்ல. அது நீங்க சொன்ன 35% புரியுமான்னு தெரியல. இல்ல அது புரியாது உங்களுக்கு, அவ்வளவு சீக்கிரம் புரியாது. நீங்க இப்ப சீமானிடம் வருகிறவர்கள் பாதியா வெளியே வந்துட்டே இருப்பாங்களா, அந்த மாதிரிலாம் விஜயிடம் வந்தவர்கள் போக மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். நம்ம சீமானையா நம்ம அவர் எவ்வளவு பேசினாலுமே பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. வருவான், அவன் அடுத்த வருஷம் போயிடுவான், புதுசா வருவான், பழசு போயிட்டே இருப்பாங்கிற மாதிரி ஒண்ணு இருக்குல்ல. அந்த மாதிரி விஜயிடம் இருக்கிறவர்கள் போக மாட்டாங்க. அப்ப நாம செய்ய வேண்டியது என்பது, இப்பவும் சொல்றேன், விஜய் இந்த 5 வருஷம் சிறப்பாக ஆட்சி செஞ்சாலும் அவர் அடுத்த வருஷம் அவர் வரட்டும். நமக்கு அந்த பிரச்சனை என்ன விஜய் மேல? அவர் வர்றாரு, அற்புதமா ஆட்சி செஞ்சுட்டாரு. முதல் ஆரம்ப கட்ட தடுமாற்றங்கள் எல்லாம் மீறி அற்புதமாக ஆட்சி செய்து விட்டார். தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை முன்னோக்கி நகர்த்தி சென்று விட்டார். தமிழ்நாட்டிற்கு கல்வியை மேம்பட செய்து விட்டார். உள்கட்டமைப்பு வசதிகள் பெருகிவிட்டன. முதலீடுகள் பெரிய அளவில் வருகிறது. தமிழ்நாட்டில் மதவாத சக்திகள் இந்த திருப்பரங்குன்றத்துல அடுத்த வருஷம் தெரியும்ல, திருப்பரங்குன்றத்துல தடுத்து நிறுத்திட்டார் அப்படின்னு சொன்னா நம்மளும் வரவேற்கலாம். சந்தோஷம், நம்மளே ஓட்டு போடுறோம். ஆனா திருப்பரங்குன்றத்தை நீ சிடி நிர்மல்குமாரை நிறுத்தி வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி இஷ்யூல இங்க இருக்கவங்க அமைதியா இருந்தாலே போதுன்னு விஜய் பேசியிருக்காரு. இமீடியட்டா பேசாம ஒரு மாசம் ஒரு தானே வந்துட்டு இருந்தாரு. ஒரு மாசம் கழிச்சு வரும்போது இது மாதிரி நிகழ்வுகள் வரும்போது இங்க இருக்கிறவங்க அமைதியா இருந்தாலே போதும், அதுவா சரியானலாம் பேசியிருக்காரு. சோ எப்படி அதுவா தெரியும், அது அவருடைய புரிதல் அப்படித்தான். ஆனா இனிமே முன்னாடி பேசிட்டு போயிடலாம். இனிமே நடைமுறை சிக்கல் இருக்கு, என்ன பண்றாருன்னு பார்ப்போம். சோ இதெல்லாம் தாண்டி சிறப்பான ஒரு ஆட்சியை செஞ்சுட்டாருன்னா 35%, 45%, 50% கூட ஆகட்டும். அப்படி இல்லாத பட்சத்துல அந்த 35% ஒண்ணும் செய்ய முடியாது. நம்ம அதை திருப்பி சொல்றோம். மீதி இருக்கக்கூடிய 65% இருக்குல்ல, அவங்கதான் பொறுப்பு இருக்கு, அவங்க கிட்ட தான் பொறுப்பு இருக்கு. அதான் மெஜாரிட்டி. ஜோசியக்காரனை நீக்கிறது மட்டும் இல்ல, நீங்க ஜோசியம் பாருங்க, 24 மணி நேரம் ஜோசியம் பாருங்க, வெளியே போறதுக்கு ஜோசியம் பாருங்க, வீட்டுக்குள்ள போறதுக்கு ஜோசியம் பாருங்க, எதுக்கும் ஜோசியம் பாருங்க. ஆனா எங்க வாழ்க்கைக்குள்ள நுழையிறதுக்கு ஒரு ஜோசியக்காரனை கூட்டு வைக்கிறது அப்படிங்கிற பொழுது எங்க வீட்டு பிள்ளைகள் தொடர்பான கவலை. எந்த நண்பா நண்பிஸ்ட நீங்க ஓட்டு கேட்டீங்களோ, குட்டி நண்பா நண்பிஸ் அவங்களுடைய வாழ்க்கையை இந்த மாதிரி பணையம் வைக்கும் போது தான் நமக்கு பிரச்சனை. இல்ல என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா பலருமே அவர்களுமே பேசிக்கொள்க அந்த ஜோசியக்காரர் சொன்னது கரெக்ட். அவர் சொன்னார் பாருங்க, அவருக்கு நீசபங்க ராஜயோகம் நடக்குது, அவர் வந்துருவார் சொன்ன பாருங்க, நடந்துரும் போது அப்ப ஏதோ ஒரு வகையில ஜோசியக்காரன் நம்மனுங்கிற ஒரு விஷயத்த அவங்க
பொதுமக்கள் மத்தியில திணிக்கிறோம் இல்லையா? அப்ப ஜோசியக்காரர் சொல்ல கரெக்ட் தான் போல இருக்கு. மூட நம்பிக்கையை பரப்புகிற வேலை. ஐயா மறைமுகமா அதுதான். அப்ப என்னதான் அர்த்தம்? பெரியார் சிலைக்கு போய் மாலையும் போடுறாரு, அங்க போய் நிக்கிறாரு. பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை ஒத்துக்கலைங்க. சரி, பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை ஒத்துக்கல, கடவுள் மறுப்பு மூட நம்பிக்கைக்கு எதிரான விஷயத்தையும் ஒத்துக்கல. அதுதான். அப்ப என்ன இருக்கு பெரியார்ட்ட? பெரியார ஒத்துக்கிறோம், பெரியார ஒத்துக்கிற, ஜோசியமும் பாக்குற. என்ன லாஜிக் இது? பெரியார கடவுள் மறுப்புக்கு தான் நீங்க மறுப்பு, ஆனா ஜோசியம் பாப்பீங்கன்னு சொன்னா என்ன லாஜிக் இது? அப்புறம் ஜோசப் விஜய்ன்னு சொல்றீங்க. பைபிள்ல எந்த இடத்துல ஜோசியம் இருக்குது? அப்போ நம்பிக்கையின்படியே நீங்க ஒரு மிக்ஸ்டா இருக்கு, என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. ஆனா இந்த விஷயம் இருக்குல்ல, இது நீங்க ஒரு மூட நம்பிக்கை பரப்புகிற வேலை. ஐயா தனிப்பட்ட முறையில நீங்க ஜோசியம் பார்க்கலாம். நானே ஜோசியத்தை என்ன நினைப்பேன்னா, ஒரு ஜோசியக்காரர் உங்ககிட்ட பாசிட்டிவான ஒரு விஷயத்த சொல்லிட்டான், அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் அமையுது. இப்ப நீங்க ரொம்ப பணக்காரன் ஒரு தொழில் தொடங்கி நீங்க ரொம்ப பணக்காரன் வந்துருவீங்க. நீங்க தொழில் தொடங்குற ஒரு எண்ணத்துல இருக்கும்போது ஒரு ஜோசியக்காரன் இது நல்ல நேரம் தம்பி, நல்ல டைம், நீங்க தொழில் தொடங்கி அவகொண்டு வந்துருவீங்க சொல்லும்போது நீங்க அதை ஒரு மோட்டிவேஷன் எடுத்து நீங்க தொழில் தொடங்க. மூணாவது மனுஷன் ஒரு பாசிட்டிவா ஒண்ணு சொல்றானா எடுத்துட்டு போங்க. அதே இது எப்ப நீ செத்து போயிருப்பா, போ வெளியே போதான்னு சொன்னா அட போய் பைத்தியக்காரன் வெளியே போதான் செய்யும். பாசிட்டிவா சொன்னா எடுத்துக்கோங்க நீங்க. அதனால நீங்க தனிப்பட்ட முறை விஜய் ஜோசியக்காரர் வச்சுக்கலாம், அவர் சொல்றதை கேட்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதை பொது வெளியில் இப்படி ஒரு இடத்துல கொண்டு தனிப்பட்ட விஜய் வச்சுக்கலாங்க. முதல்வர் விஜய், அதுதான் பிரைமரா அவர்களும் சொன்னது. முதல்வர் விஜய் அதை பண்ணக்கூடாதுங்கிறது தான். நம்ம பேசும்போது தோழர், நம்ம டாஸ்மாக் பத்தி பேசணும்ல, டாஸ்மாக் பத்தி பேசும்போது டாஸ்மாக் மூடுறத பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அது நடக்கிற காரியமும் இல்ல. டாஸ்மாக் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, தரக்குறைவான மது கிடைக்குது இல்லையா? எளிய மக்கள், விஜயோட நண்பர்கள் குடிக்கிற மாதிரி தரமான சரக்கு வேணும், தரமான சரக்கு வேணும். அதுக்கு ஏன் தரமான சரக்கு தமிழ்நாட்டுல இல்ல அப்படின்னா, இங்கே மது ஆலை வைத்திருக்கிறவர்கள் அரசியல் பேக்ரவுண்ட் இருக்கவங்களா இருக்கிறாங்க. அந்த மது ஆலைகளிடம் இருந்துதான் மது வாங்கப்படுகிறது. வெளிநாட்டு மதுக்களோ உயர்தர மதுக்களோ நல்ல குவாலிட்டியான பிராண்ட், பட்வைசர் மாதிரி, நாட் ஓன்லி பட்வைசர், நிறைய ப்ராடக்ட் இல்லைன்னு அந்நிய நாட்டு மதுபானங்கள் பெங்களூர்ல கிடைக்கிற மாதிரி, மும்பைல கிடைக்கிற மாதிரி மதுப்பிரியர்கள் சொல்றாங்க. மதுப்பிரியர்கள் சொல்றாங்க. இப்போ யார் அவங்க சொல்றாங்க, அந்த ஒரு அசரீரி கேட்கிறது. அந்த மாதிரி அது ஏன் வரலங்கிறது பிரச்சனை. ஏன் வரலங்கிறது இங்க பிரச்சனை. அது கிடைக்காது இல்ல பிரச்சனை. ஏன் அது கிடைக்கலன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஊழல் இருக்கு. குறிப்பிட்ட மது ஆலை வைத்திருக்கக்கூடிய அரசியல் பேக்ரவுண்ட் இருக்கவங்க கூட நீங்க அந்த ஆர்டரை கொடுக்குறீங்க. ஆல்ரெடி ஒரு கேஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும். எந்த மது ஆலை கிட்ட மது வாங்குறீங்க, என்ன பிரைஸ்ன்னு கேட்டதுக்கு இல்ல அது பொது வெளியில சொல்ல முடியாது, பிசினஸ் இல்லைங்க, அவங்களுக்கு வியாபாரம் பாதிக்கும், பெரிய அனாயுதம். ஆமா, ஒரு உரை போட்டு கொண்டு ஜட்ஜிட்ட கொடுத்தாங்க. ஒரு கேஸ் ஒன்று இருக்கு. அப்ப அந்த மாதிரி விஷயத்துல இவர் என்ன நடவடிக்கை போறாதுங்கிறது இருக்கு. நான் என்ன சொல்றேன், உங்க கட்சியிலையும் சரக்கு அடிப்பாங்க ரைட்டா? அவங்க சரக்கு போட்டு கூட ஓட்டு போட்டுருக்கலாம், சரக்கு போடாம ஓட்டு போட்டுருக்கலாம், ஓட்டு போட்டு சரக்கு போட்டுருக்கலாம், வாட் எவர். அல்லது சரக்கே அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்கள விட்டுருங்க. சரக்கு அடிக்கிறவங்க இந்த நாட்டின் குடிமக்கள் தான். குடிக்கிறதுனால மட்டும் இல்ல, அவர்கள் குடிமக்கள். அவங்களுக்கு நல்ல சரக்கு கொடுப்பது கூட பெரியார் வழி வந்ததுன்னு சொல்றாருல்ல. பெரியார் மது விலக்கு தொடர்பாக பேசும்போது அவர் மூடத்தனம், முட்டாள்தனம்னு சொல்றாரு. அதை விட்டுரும். அவர் முக்கியமான விஷயம் என்ன சொல்றாரு, நல்ல சத்தான மதுவை கொடு அப்படின்னு சொல்றாரு. எப்படி நீ விற்கிற, அப்ப குவாலிட்டியை கொடு. நம்ம கடையில போயிட்டு ஒரு பொருளை வாங்குறோம், தோசை மாவு சரியில்லைன்னா கடைக்காரன் எடுத்து வீசுறோம். அந்த மது பிரியர்கள் சங்கத்துக்காரர் சொல்றாருல்ல, நாங்க எவ்வளவு உயிரை பணைய வச்சு நான் சரக்கு அடிக்கிறேன். இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க சாதாரணமாக இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய வாங்கக்கூடிய மதுவின் விலையை விட ரொம்ப குறைவான மது விலை இருக்கக்கூடிய மதுவை தான் ஏழை தொழிலாளிகள் வாங்குறாங்க இல்லையா? இதுல பெரியாரோட பெர்ஸ்பெக்டிவ் பயங்கரமாங்கயா. அவர் எல்லாவித இன்பங்களும் பணக்காரர்களுக்கே உரியதாக ஏன் இருக்க வேண்டும்? ஏழை பாமர மக்கள் கடுமையாக உழைக்கிறான், உடல் உழைப்பிலே அவனை ஈடுபடுத்தி வச்சுக்கிட்டு அவனை சரக்கடிக்காத மட்டும் சொல்றேன், அவனுக்கு நல்ல சரக்கு கொடுறா அப்படின்னு குறைந்த விலை நிறைந்த தரத்தோடு கொடு. ஆக்சுவலி அவர் ஒரு கூலி தொழிலாளியா, ஆக்சுவலி கூலி தொழிலாளியா குடிப்பான் அப்படிங்கிற பொருளை சொல்ல. ஆனா அவனுக்கு எந்த இன்பமும் இல்ல வாழ்க்கையில. குடிக்கிறான். ஆமா, ஏதோ குடிக்கிறான். நல்ல சரக்க கொடுங்கிற ஒரு கோரிக்கை இருக்குல்ல, அது பெரியாரோட கோரிக்கை. அதுதான் நம்ம சொல்றோம். அதுதான் இப்ப நம்ம எல்லாருமே யாருமே இதை பேசுறது இல்ல மீடியாக்கள்ல, பொது வெளியில எல்லாருமே கடைசி அடிப்பாங்க. பேசத்தானே வேணும். நீங்க கடை மூட போறதுன்னா வட்டி வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு, யாரும் இங்க கடை மூட போறது இல்ல, குறைக்கலாம் அதிகபட்சம் மினிமமா. அப்ப குடுக்கறது அது ஒரு பெரிய கொரோனா சமயத்திலே காய்ச்சி குடிச்சாங்க. ஐயா சுனாமி வந்த டைம்ல எங்க ஊர்ல கடைகள்லாம் மூடி இருந்த டைம்ல மெடிக்கல்ல ஒன்று வாங்கி குடிச்சிட்டாங்க ஐயா. அது ஏதோ சம்திங் ஒரு ப்ராடக்ட், அதோட விலையும் ஒரு கோட்டர விலை கிட்டத்தட்ட ஈக்குவல். சிறப்பு தான், சிறப்பாக குடிச்சிருக்கு. சிறப்பு இல்ல, சிறப்பு ஒன்று குடிப்பாங்க, யூஸ்வலா மக்கள் குடிப்பாங்க. இது சிறப்பு இல்லாம வேற ஒரு ஐட்டம் ஸ்பெஷலா கண்டுபிடிச்சாங்க, இதுல போதை கண்டுபிடிச்சு மெடிக்கல் ஷாப் எல்லாம் கிட்டத்தட்ட டாஸ்மாக் இருக்கு, வெரைட்டியா குடிச்சாங்க. பெயிண்ட்ல சேர்க்கிற இதெல்லாமோ குடிச்சாங்க. அப்போ நீங்க இதை யாரும் பேசுறது இல்லனால இதை டிஸ்கஸ் பண்றேன். அப்ப இதுல ஒரு ஊழலும் இருக்கு அடிப்படையில. நல்ல சரக்கு வராததுக்கு நல்ல சரக்கு கொடுக்கணுங்கிறது ஒரு கடமை. அதை தாண்டி ஏன் நல்ல சரக்கு வர மாட்டேங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஊழலும் இருக்கு. உண்மையான சீர்திருத்தம் நல்ல சரக்கு கொடுங்க, ஃபர்ஸ்ட் கொடுங்க, அப்புறம் கடை மூடுங்க. ஏன் கலாச்சாரத்தை குறைந்த விலை நிறைந்த நல்ல மது கொடுக்கறதுக்கு என்ன வழின்னு யோசிங்க. ஏன் குடிக்கிறவன் செத்து போறான்? இந்த நம்ம இவ்வளவு நேரம் பேசல, ரொம்ப ஆழமா நீங்க பேசின சப்ஜெக்ட் இதுதான். இல்ல இதை தொடர்ச்சியா நண்பர்கள் கூட டிஸ்கஸ் பண்ற விஷயம். இதை நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது இல்ல, இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது பேசுறோம்.
எப்படியும் வந்து பாக்குறவன் ஏதோ ஒண்ணு சொல்லுவான், அவனை பத்தி நமக்கு ஒரே ஆமா, அவனை பத்தி ஒரே இல்ல. பெரியார் சொன்னதான் நம்ம சொல்றோம். நீங்க சொல்ற மாதிரி பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையில உங்களுக்கு உடன்பாடு இல்ல, பெரியாரோட மதுவிலக்கு கொள்கையில உடன்பாடு இருக்கா இல்லையா? விஜய் சார் சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க, அவ்வளவுதான். சோ அப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பெரியார் தானே கள்ளுக்கடை ஒழிப்பதற்காக மரத்தை எல்லாம் வெட்டினாரு. அது அப்படி செஞ்ச பெரியார் முட்டாள்னு பெரியாரே அவரே சொல்லியிருக்காரு. அதை நம்ம நினைவுபடுத்தி இல்லைன்னா அதையும் எடுத்துட்டு வருவாங்க. எவ்வளவு இங்க பாருங்க, நம்ம ஒரு விஷயத்த சொன்னா மட்டும் போதாது, அதுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து கேட்பாங்களே, அதுக்கு சேர்த்து நம்ம விளக்கத்தை நம்மளே சொல்ல வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாக இருக்கிறோம் பாருங்க. ஸோ அதனால ஊழலை ஒழிக்கிறேன்னு சொன்னா டாஸ்மாக் மூடுறது இல்ல, இதுவும் இருக்கு. டாஸ்மாக்குள்ள இருக்கக்கூடிய ஊழல் என்னன்னு பாருங்க. சும்மா வெறுமனே போட்டுட்டா ஊழலை ஒழிக்கிறதுனா கூட்டணிக்கு வர்றதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும், வர்றவங்களுக்கு வீட்டு ஆபீஸுக்கு சோஃபா அனுப்புறதும் கூட. சிவி சண்முகம் அவர் வீட்டுக்கு போனது, அவர் இன்னும் எதுவும் சொல்லி அந்த சோஃபா பத்தி, அதுக்கு ரொம்ப ஆக்சுவலி அந்த வார்த்தை ரொம்ப காயப்படுத்திருக்கு விஜய். நம்மளை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய அரசை வந்து சோஃபா அரசுன்னு சோஃபா மாடல்ன்றாங்க. எனக்கு என்னவோ பொதுவாக உதயநிதி ரொம்ப ராசியானால அவர் பேசுற விஷயம் வைரல் ஆயிடும், அது வந்து ட்ரெண்ட் ஆயிடும். அது இப்ப சோஃபாங்கிறது வந்து எவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்க போறாங்கன்னு தெரியல. திராவிட மாடல் அரசுங்கிறது அந்த பேரை வச்சு 5 வருஷத்துல அப்புறம் தான் அது வந்து ஃபேமஸ் ஆச்சு. இப்ப இந்த ஆட்சிக்கு இவங்க வந்த உடனே இந்த ஆட்சிக்கு பேர் வச்சிருக்க சோஃபா மாடல் அரசுன்னு பேர் வச்சு விட்டாரு. நான் என்ன சொல்றேன், சோஃபால ஏதாவது இருந்தது இல்லை, அது புஷ்பா பாட பாணியில் சோஃபாக்குள்ள காசு இருந்தது இல்லை, நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. சோஃபா போனதை விடுங்க, சிவி சண்முகம் வீட்டுக்கு நீங்க ஏன் போனீங்க கேள்வியில வந்து எந்த அர்த்தமும் இல்லையா? அதுதானே விஷயம். சோஃபால ஒண்ணுமே இல்லை, சோஃபா காலி சோஃபா, பஞ்சு கூட இல்ல. என்ன தெரியுமா சொல்றேன், விஜய் வருவார், அவருக்கு ஒரு நல்ல சோஃபா போடணும் கூட சிவி சண்முகங்களே ஆர்டர் பண்ணிருக்கலாம்னு கூட வச்சுக்கோங்களேன். ஆனா சோஃபால அவர் உட்காரல, அது வேற ஒரு டிஷ். அங்க போய் சோஃபால உட்கார அவர் போறாரு, டைம் இல்ல எங்களுக்கு. ஸோ அதை விட்டுரும். அவர் ஆர்டர் நம்ம வீட்டுக்கு போய் வராங்கன்னா நம்ம 4 பொருட்களை வாங்கி வைப்போம் இல்லையா, அவங்க சாப்பிட கூட போயிடுவாங்க, அது ப்ராப்ளம் இல்லை. நான் என்ன கேட்கிறேன்னா, பழைய எல்லாம் விட்டுருங்க. வெகு சமீபத்தில் ஜெயலலிதா அவர்கள் இருந்தது பிறகு கூவத்தூர்ல நடந்துச்சுல்ல, அந்த நேரம் ஸ்டாலின் அவர்கள் கட்சி உடையுது, அங்கேருந்து போய் ரொம்ப எதிர்கட்சியா, ரொம்ப ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி தான் இருந்தாங்க. அங்கேருந்து ஒரு 20 பேர் 30 பேர் அடைச்சிருந்தாங்கன்னா தூக்கி இருக்கலாம். செஞ்சாரா? ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் மக்களை தேர்தலை சந்திச்சு தான் வருவேன், இது எனக்கு தேவையில்லைன்னு சொன்னார்ல. எனக்கு நீங்க சொல்லுங்க, என்னுடைய ஞாபகத்தில் சமீப நாட்கள்ல ஒரு கட்சி 2ஆ உடைஞ்சிருக்கும் போது உடைத்துட்டு வரக்கூடிய தலைவரை விட்டுட்டு உடைத்துட்டு வந்த குரூப்பை போயிட்டு ஒரு கட்சி தலைவர் போய் சந்திக்கலாமா? அமித்ஷா, பிஜேபி காரங்க, கவர்னர், அவங்களாம் சந்திப்பாங்க. அவங்கள விடுங்க சார், அவங்க கட்சி இல்லையா? அவங்கள விடுங்க சார், அவங்க அப்படிதான் செய்வாங்க. அப்ப கிட்டத்தட்ட இது என்ன மாடல்? இது பிஜேபி மாடல். அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை. அப்ப அதை கொஸ்டின் பண்ண தானே செய்வோம். பிஜேபி இந்தியா முழுக்க செய்து கொண்டது. ஷிந்தேவை கூப்பிட்டு பார்த்தது பிஜேபி தான், சரியா? சிவி சண்முகத்தை கூப்பிட்டு பார்த்தது விஜய். இது எனக்கு உங்களுக்கு ஆல்ரெடி பெரும்பான்மைக்கு திமுக கூட்டணியில இருந்து உங்களுக்கு பேர் வந்துட்டாங்க, 2 சீட் எக்ஸ்ட்ராவே வந்துருச்சு, போதும் இல்ல? அவங்க உடஞ்சு கொள்கையில உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா, கொள்கை உறுதியாக இருக்க போறோம், செகுலர் பாலிசி கடைபிடிக்க போறோம், என்ன பயம் உங்களுக்கு? திமுகவோட பெட்டரா வர போறோம். இப்ப வந்து எம்ஜிஆர் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் சரியில்லை, திராவிடர் கழகம் போதாது, திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்றீங்களே, என்ன முன்னேற்ற கழகத்துக்காரங்க என்ன எங்களோட முன்னேற்றமான கொள்கையை வச்சிருக்கீங்கன்னு பெரியார் கேட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் பத்தல, நாங்க தான் ஒரிஜினல் அண்ணா வழியை பின்பற்றணும்னு சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வச்சாரு. அப்புறம் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், டி ராஜேந்தர் ஒரு திராவிடர் கழகம் வந்துருச்சு, அதை விட்டுரும். ஆனா இந்த திமுகவோட செயல்பாடு பத்தலைன்னு சொல்லி அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ண போறேங்கிற ஐடியாவை கீழே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற இவரு, எந்த கூட்டணி கட்சியினரை வைத்துக்கொண்டு திமுக ஆட்சி நடத்தியதோ அவர்கள் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியாகட்டும், விடுதலை சிறுத்தைகளாகட்டும், நீங்க ஏதாவது தப்பா மதவாத கண்ணோட்டத்தோடு சாதிவாத கண்ணோட்டத்தோடு விமர்சிக்க தான் போறாங்க. சரி, இவங்களை வந்து ஒரு நேர்மையான அலி அப்படின்னு நம்பாம இவன் திடீர்னு விட்டு ஓடி போயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி அந்த இன்செக்யூர் ஃபீல்ல அதுவும் இவ்வளவு பச்சையாங்க ஓப்பனா போய் பாக்குறது. நான் என்ன சொல்றேன், இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு போன் போயிட்டு ரகசியமா எங்கேயாவது இருந்து ஒரு பிசிஓல ஒரு எஸ்டிடி பூத்துல இருந்து கூட, அல்லது அவருடைய போன் செல்போன்ல இருந்து ரகசிய போன், ஐயா வீட்டுக்கு வந்து பேசுங்கன்னா இல்ல வீட்டுக்கு போய் பேசினா ரகசிய ஓப்பனா யாருக்கு தெரிய போதா? முதலமைச்சரை மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம்னு யாரும் சந்திக்கிறது இல்லையா? எல்லாமே மரியாதை நிமித்தமா இருக்கு, இல்லைனாலும் சந்திக்கிறாங்கல்ல. இது ஒரு நல்ல ஒரு அரசியல் மாண்புலாம் சொல்ல, இது ஒரு மாண்பே கிடையாது. தமிழ்நாட்டுல இது மாதிரிலாம் பண்றது இல்லை, இது வந்து நல்ல மாண்பு கிடையாது. நான் என்ன சொல்றேன், அந்த கட்சி அது அதிமுக எடப்பாடியை சந்திக்காமல் சிவி சண்முகத்தை சந்தித்தது. அதான் நீங்க எடப்பாடி சந்திச்ச அந்த பிரச்சனை இல்லை சார், எல்லா தலைவரும் சந்திச்சீங்க, எடப்பாடியை சந்திச்சீங்க, ப்ராப்ளமே இல்லையே. நான் என்ன சொல்றேன், கட்சி உடைஞ்சிருச்சு, இது உடைவதும் சேர்வதும் அல்லது உடைந்து கொண்டே இருப்பதும் அவங்களுக்கு புதுசு இல்லை. அதிமுக நம்ம எம்ஜிஆர் காலத்துல பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகேவா? இட்ஸ் ரெகுலர் நார்மல் திங் மாதிரி ஆயிடுச்சு, நார்மலைஸ் ஆயிடுச்சு. அது எப்படியும் உடைக்க போறாங்க, எப்படியும் உடைச்சு முடிச்சு அவங்களே சண்டை போட்டு கொஞ்ச நாள் வருவாங்க, அப்ப சேர்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம். அவங்களே தேடி வரும்பொழுது நீங்கள் சேர்த்துக்கலாம், அது வரை பின்னணியில நீங்க பேச்சு நடத்தலாம், இது யூஸ்வல் தான். ஆனா ஒண்ணு இல்லை, நீங்க சொன்னது நான் புரிஞ்சுக்கிறேன் பாரு, அது வந்து எங்களுக்கு ஒப்பு இல்லை, ஆனா பட்ட வருத்தமான ஓப்பனா செய்யும் போது எங்களை நீ மதிக்கலன்னு ஒரு ஃபீல் வருது. எப்படி பார்த்தாலும் ஒரு இன்செக்யூர் ஃபீல் இருக்கு. எங்கிட்ட மறைச்சிக்கிட்டு நீ பின்வாசல் வழியா எங்கன்னா உட்காந்து பேசியிருந்தா கூட
புறவாசல் வழியா வாப்பான்னு சொல்லி ஏதாவது பேசினா கூட எங்களுக்கு அவ்வளவு ஹர்ட் ஆகாது. ரொம்ப ஓப்பனா பண்றேன். ஆமா, அது ஓப்பனா போயிட்டு ஒரு அரசியல் வியாபாரத்தை பண்றது, சீட்டுக்காக போய் அது அது நல்லா இல்லையா? அது அப்ப என்ன ஓப்பனா இது நடக்குதுன்னா பின்னணியில என்னெல்லாம் பண்ணுவாரு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லையா? இவ்வளவு ஓப்பனா போயிட்டு உடைஞ்சிற கட்சியில போயிட்டு உடைத்து விட்டு வெளியே வந்தவர்களை போய் சந்திக்கிற முதல்வர் நாளைக்கு பின்னணியில இவர் என்னெல்லாம் செய்வார்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப திமுக அதிமுக சேர்ந்து கூட்டணி வைக்க போனாங்க அப்படின்னா பின்னணியில செஞ்சாங்க, நமக்கு ஆதாரம் இல்ல, ஒருத்தர் இன்னைக்கு ஒண்ணு சொல்றாரு, அப்புறம் அவரே மாத்தி ஒண்ணு சொல்றாரு, அதை நம்ம ஒத்துக்கிறோம். இது என்னது? இது திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க முயற்சி செய்கிறார்கள் என்பது மிகப்பெரிய தமிழ்நாட்டு வரலாற்றிலிருந்து மிகப்பெரிய அதிர்ச்சி கிடையாது. திமுகவோட அதிமுகவை இணைப்பதற்கு அதிமுகவை நிறுவிய எம்ஜிஆர் 1979 பட்நாயக் நிறைய அவருடைய ஃபெசிலிட்டேஷனில் முயற்சி பண்ணி அதுக்கான எல்லாம் போட்டு கட்சி கலைஞர் கையிலையும் ஆட்சி எம்ஜிஆர் கையிலையும் இருப்பது மாதிரியான செட்டப் ஏற்பாடெல்லாம் பேச்சுவார்த்தை முறைக்கு பல ரவுண்டு நடந்திருக்குது. அதனால ஐயோ அதிமுக திமுக சேர போறாங்களா? இப்போ தேர்தல் அரசியல புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இந்தியா அலையன்ஸ் ஒன்று இருந்துச்சு. சிவசேனா 92 93 கலவரத்தில் பட்டவர்த்தமாக மிக கொடூரமாக கதவை குறித்து வச்சு அங்கே சிவசேனாவுடைய ரவுடிகள் குண்டர்கள் அவங்க ரொம்ப கொடூரமான வன்முறைகள் நிகழ்த்தினாங்க 92 அதுக்கு பிறகு மதராசிஸ்ன்னு சொல்லி தென்னிந்தியர்களுக்கு எதிரான தாக்குதல் நடந்தது சிவசேனா. அந்த சிவசேனா இந்தியா அலையன்ஸ், ஆர்ஜேடி இவங்க நிதிஷ்குமார் எல்லாம் சேர்ந்து அவங்க கூட்டணி வச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னால் இந்த வரலாற்று சொன்னா எமர்ஜென்சி பீரியட்ல காங்கிரஸ் எவ்வளவு அட்டூழியம் பண்ணி காங்கிரஸ் திமுக அதிமுக சேரலாமான்னு கேட்கறாங்க இல்லையா? நீயும் திமுகவும் சேரலாமா? எமர்ஜென்சி பீரியட்ல எவ்வளவு அட்டூழியம் பண்ணீங்க? எமர்ஜென்சி பீரியட்ல இந்தியா முழுக்க கட்டாயமாக கல்யாணமாகாத இளைஞர்களுக்கு எல்லாம் குடும்ப கட்டுப்பாடு, கட்டாய குடும்ப கட்டுப்பாடு, சஞ்சய் காந்திங்கிறவர் பண்ண அட்டூழியம், தமிழ்நாட்டில் எமர்ஜென்சியின் பெயர்ல அந்த காலகட்டத்தில் ஆட்சி கலைப்பு, திமுக கட்சிக்காரங்க கரவெட்டிக்காரங்களாம் துரத்தி அடிச்சது, அதுக்கு பிறகு ஒரு இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவரை கைது பண்ணது, சிட்டி பாபு கொலை செய்யப்பட்டது, அதுக்கு பிறகு இந்திரா காந்தி காங்கிரஸ் சேர்ந்தாங்க, அதுக்கு பிறகு 91 சம்பந்தமே இல்லாம ராஜீவ்காந்தி செத்து போனதுக்கு திமுக மேல பழி போட்டு ஜெயலலிதா கூட சேர்ந்து திரும்ப கூட்டணிக்கு வந்த காங்கிரஸ், அதுக்கு பிறகு இந்த டீ பார்ட்டி திமுக அரசை 96 திமுக அரசு வந்தது போது ஜெயலலிதா வாஜ்பாய் அரசாங்கத்திட்ட வலியுறுத்தி ஆட்சியை கலைச்சி விடுன்னு சொல்லி அது கலைக்கிறதுக்கு தயாரா இல்லாத பொழுது அவங்க யோகியங்கிற காரணம் அது கலைக்காம இல்லை. நீங்க எஸ்ஆர் பொம்மை வழக்கு வந்துருச்சு, வழக்கு வந்ததுக்கு பிறகு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இது சட்டப்படியாக கோர்ட்ல ஒருவேளை சேலஞ்ச் பண்ணா நமக்கு ஆபத்துங்கிறதுனால அவங்க கலைக்கல. அப்புறம் ஆட்சியை கலைக்கத்தான் செய்யணும், கொஞ்சம் இருங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி கூட சேர்ந்துக்கிட்டு சோனியா காந்தி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்ட டீ பார்ட்டி அதுக்கு பிறகு அந்த பக்கம் போயிட்டு அந்த நெருக்கடியில ஆட்சியை கலைச்சிடாங்கிற நெருக்கடியில திமுக பாஜக தள்ளி விட்டு இப்படி இவ்வளோ விஷயம் தமிழ்நாடு தேர்தல் வரலாற்றில் நடந்திருக்கு. அதனால நாங்க சுத்த பரிசுத்தவான்கள் தேர்தல் அரசியல் ரொம்ப ரொம்ப தேர்தல் அரசியல் அது கிடையாது. நட்பும் பகையும் நிரந்தரம். என்ன நீங்க 2 கூட்டணி வச்சுக்க போறீங்களா அப்படின்னா பிஜேபி காஷ்மீர்ல போய் பிடிபி கூட கூட்டணி வச்சு, அதனால என்னது கூட்டணியா அப்படின்னு சொல்லி சிபிஐ சிபிஎம் இருந்திருக்குது. சரியா? சிபிஐ திருத்தல்வாத கட்சி, சீர்திருத்த அது இந்திய ஆளுநருக்கு கட்சியா மாறிடுச்சு, புரட்சியை காட்டி கொடுத்துதான் சொல்லி தான் சிபிஎம் வெளியே வந்தது. திரும்ப சிபிஐ சிபிஎம் ஒன்று சேர்ந்து பயணிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சூழல் நெருக்கடி இதெல்லாம் சேர்ந்து தான் முடிவு போகணும். ஆனால் இந்த டாக்ஸ் இல்லாமல் ஆயிடுச்சு. அவங்க 2 கூட்டணி வைக்க போகிறதில்ல. அதிமுகவோட 2 இலையில ஒரு இலை பிஞ்சு அந்த பக்கம் விஜய் கட்சியில் பார்க் ஆயிடுச்சு. அதனால இந்த அதிர்ச்சிகர ரியாக்ஷன்ஸ் இது தேவையில்லாத. வரலாறு தெரிஞ்சா இவ்வளவு அதிர்ச்சியாக வேண்டிய அவசியம் ரொம்ப சிம்பிள். ஆட்சியை நம்ம 2 பேர் தான் மாத்தி மாத்தி ஆணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு திடீர்னு விஜயன் ஒருத்தர் அவரு சிஎம் உட்காரோம், நம்ம எதிர்கட்சியை உட்காரமா, தேவை கிடையாது, நம்ம கூட்டணி சேர வேண்டியதானே. இதுல என்ன பெரிய கரெக்டா? இங்க இவ்வளவு ஐயா ஒரு பரிசீலனையில இருந்திருக்கலாம், அவ்வளவுதான். அது அது ஒரு அன்ஹோலி அலையன்ஸ் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா சிவி சண்முகத்தை போய் விஜய் பார்த்தது என்ன அப்படிங்கறத நீங்க அதை கிரெடிபிளா அதை விசாரிக்காம விவாதிக்காம இதை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கிறதுங்கிறது இப்ப விஜய் கேட்கறாரு. நேற்று அறிக்கையில் எங்க சட்டசபையில இருந்து பேசிட்டு போயிட்டு தனியா நைட் ஒரு அறிக்கை விட்டார்ல, அதுல அந்த மேட்டர் எல்லாம் மென்ஷன் பண்றாரு, நீங்க தான் கூட்டணி அப்படி எல்லாம் பேசுறாருல. நான் என்ன சொல்றேன் சார், அவங்க எல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் சார் நீங்க வந்திருக்கீங்க. மாண்பான அரசியல், நல்ல அரசியல், மாற்று அரசியல் கொடுப்பேன்னு தான் நீங்க வந்திருக்கீங்க. அவர்களே செய்யாத விஷயத்தை செய்றீங்க. அது ஈஸிங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க 1000 ரூபாய் கொடுங்க, 2000 ரூபாய் கொடுக்குறேன், சரியா? அவங்க தங்க கொடுக்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். அப்ப அவங்க சின்ன சந்தர்ப்பம் பெரிய சந்தர்ப்பம், அவ்வளவுதான் மாற்றம். அப்டேஷன், பெரிய அப்டேஷன். ஸோ அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதனால பார்ப்போம். இப்படி நம்ம பேசணும், நம்ம விடிய பேசுவோம். எஸ் ஆக்சுவலி கடவுளின் ஆட்சியில இது எல்லா விதமான விவாதங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாமும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசியிருக்கிறோம். அமைதிப்படையில ஒரு டயலாக் உண்டு, அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். சத்யராஜ் சொல்லுவாரு, கடவுள் இருக்காரு, கடவுள் ரொம்ப தங்கமான மனுஷன். ஒரு நோட்டு புத்தகத்தை போட்டு வரிசையா யாருக்கு என்னன்னு எழுதி கொடுக்கணும்னு சொல்லி அவர் எழுதி வச்சிருப்பாரு. கொடுக்குற நேரத்தில் வாங்கணும், சட்டனுக்கு படார்னு பக்கத்துக்கு கிழிச்சிருவாரு அப்படின்னு சத்யராஜ் சொல்லுவாரு. அது மாதிரி கடவுள் கொடுப்பார்,
அவர் பட்டியல் போட்டு வச்சிருக்காரு நோட்டில். அவரு கொடுக்குற நேரத்தில் சடார்னு வாங்கிக்கணும், இல்லைன்னா பட்டுனுக்கும் வந்து படார்னு பக்கத்துக்கு. நான் ஒரு பஞ்சோட முடிக்கிறேன். விவிலியத்தில் ஒன்று இருக்கு, அதாவது ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையலாம், ஆனால் செல்வந்தர்கள் நுழைய முடியாது. விண்ணரசில் செல்வந்தர்கள் நுழைய முடியாது. தட் மீன்ஸ் சொர்க்கத்துல வந்து பணக்காரங்க போக முடியாதுன்ட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு. அது மாதிரி இங்க விண்ணரசு என்று கருதக்கூடிய, நீங்க கடவுள் சொல்லாத விண்ணரசு, அந்த விண்ணரசு கடவுளாக விஜய் விண்ணரசா இருக்க 35% இருக்குல்ல, அந்த பக்கத்துல நுழைஞ்சிடாதீங்க. ஊசியின் காதில் கூட ஒட்டையை நுழைஞ்சிருக்கலாம், இந்த 35%க்குள்ள நுழையாதீங்க. இப்போதைக்கு 5 வருஷம் பொறுமையா காத்திருங்கள். தட் மீன்ஸ் இந்த ஆட்சி முடிவு வரைக்கும் பொறுமையா காத்திருந்துங்கள். நம்ம முன்னாடி பேசின மாதிரி மிக சிறப்பான ஆட்சியை கொடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷம். நம்மளே தலைவணங்கி திரும்ப அவரை கொண்டு உட்கார வைக்கலாம். அது வரைக்கும் பொறுமையா இருந்து பார்த்துட்டு அப்புறம் வந்து நீங்க கெஞ்சி கேட்கறோம் நல்லாட்சி கொடுங்க. அது கெஞ்சி கேட்கற நல்லாட்சி கொடுங்க. விண்ணரசுக்குள்ள நுழையிறத வந்து கொஞ்சம் இது பண்ணி வைங்க. ஏன்னா பலருக்கும் வரும், விஜய் ஜெயிச்சு நம்ம நினைச்ச மாதிரில அப்ப நம்ம அந்த விண்ணரசுக்குள்ள நுழைஞ்சிடலாமா, அந்த பக்த கோடிகள்ல ஒருத்தர் ஆயிடலாமான்லாம் பலருக்கும் எண்ணங்கள் தோன்றலாம். பொறுமையா காத்திருங்கள். அதே மாதிரி அந்த விண்ணரசுக்குள்ள இருக்கிற பக்த கோடிகள்ட்ட நம்ம சொல்ல நினைப்பது, இது புதுசு, நீங்க முதல் முறையா உங்களுக்கு புதுசா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க யாருக்கும் என்ன ஓட்டு போடுங்கன்னு தெரியாது, அவங்க ஆட்சிக்கு வரல, அதனால நீங்க ஓட்டு போடுங்க ஆட்சிக்கு வரல, அதனால நீங்க என்ன நினைப்பீங்க, ஆட்சிக்கு வந்தா எதிர்கட்சி நடன்னு உங்களுக்கு தெரியாது, எல்லாமே உங்களுக்கு புதுசா இருக்கும். ஆனா இது இயல்பு, இதை விமர்சிப்பது இது எல்லாமே இயல்பு. அதனால ரொம்ப பதட்டப்படாதீங்க. என்ன நம்ம அண்ணனை போட்டு நம்ம கடவுளை போட்டு இப்படி அடிக்கிறாங்க, துன்பப்படுத்துறாங்க, துயரப்படுத்துறாங்க, நீங்க வந்து ஒரி பண்ணாதீங்க. இப்படித்தான் இருக்கும். அவர் கடவுள்னு நம்ம பேருக்கு தான் சொல்றோம். அவரை விமர்சிப்பதால் நாம் எல்லாரும் நாத்திகவாதிகள் இல்லை. உண்மையிலே கடவுள்னு பெரும்பான்மை மக்கள் நம்புறாங்கல்ல, அந்த கடவுளே நம்ம விட்டு வைக்கிறது இல்லை. எல்லாரையும் யாரையும் விட்டு வைக்கிறது இல்லையே. சோ நல்லது நடக்கட்டும், நல்லது நடக்கும் என்று நம்புவோமாக. கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம்.